ഇഷ്ടമാകി പോയ എന്നെ ഇഷ്ടമാക്കി കൊണ്ടനാഥ എന്റെ സ്നേഹം നിനക്കു മാത്രം വേറെ യാരും പകരുകില്ല എന്റേതെല്ലാം നിനക്ക് മാത്രം என்னை மூற்றும் தருகிறே என் ஸ்நேகம் நினக்கு மாத்திரம் வேறே யாரும் பகருகில்ல என்றதெல்லாம் நினக்கு மாத்திரம் என்னை மூற்றும் தருகிறே Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Dehamarajara. Reshadara Handarina, Teblor Bashi Mahaduni, Shantaraham Duradam, Paurahandaradina, Shebro, Liantare Mahanda, Lakshanariantaro, Paurahandia Narashito, Lerehamtana Masito Botati, Bahasitana Handali Matane, no Sharetanara Handaretu. Baura Baushia Dana Shabaura Bahara Handalaria Janana Nanumai Nesikire Yendan Uire Parkilum Nanumai Nesikire Yendan Uire Parkilum Aradipe உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையா நடத்திடுவா நீர் என்னை நேசித்தீரே உந்தன் உயிரை பார்க்கிலும் நீர் என்னை நேசித்தீரே எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் நான் உம்மை நேசிக்கிறே எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறே எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, மை உயர்த்துகிறது ராஜா. எவ்வளவு கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளுகளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை நிறைவாக ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ சமூகத்துல
கூடி வந்து ஆண்டவரே கர்த்தருடைய தீர்மானத்தின்படியும் ஆண்டவரே அநாதி சித்தத்தின்படியும் இந்த நாட்கள் ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல இந்த வேதாகம கல்லூரியை துவங்குவதற்கான நல்ல ஒரு ஓப்பனிங் செரமனியோடு கூட அப்பா துவங்குவதற்கு ஏற்ற கிருபைகளை தருகிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் சபையாய் சேர்ந்து உங்களுடைய கரத்தில் ஆண்டவரே இந்த நாளில ஆண்டவரின் எல்லா காரியங்களையும் நாங்கள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோங்க தாவை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துறோங்க தாவை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே, பரிசுத்தமாய் ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே எங்களை உலகத்தில் இருந்து வேறு பிரித்து நீங்கள் என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவரே உங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தே நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இம்மட்டுமாய் எங்களை ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படியும் சத்தியத்தின்படி நடத்தி வருகிற நல்ல மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட வேலையிலும் ஆண்டவரே இந்த நாளில நடக்கிறதான எல்லா ஆராதனைகளையும் இங்க தாவே தேவனுடைய வார்த்தைகளையும் இந்த தாவே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளில் ஆண்டவரே பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த ஒரு சிறிய துவக்கமாக இந்த எஸ்ட்ராஸ் பெண்டிகஸ்டல் காலேஜ் ஆண்டவரே நாங்கள் ஆரம்பிக்கிறோங்க தாவே. இந்த தேவனுடைய கரத்துக்குள்ள வைக்கிறோம். நாங்கள் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக இதை நாங்கள் பிரதிஷ்டை பண்றோம் டாடி. இதன் மூலமாய் அநேக தேவ ஊழியர்கள் சத்தியத்திலே ஆண்டவரே அப்பா கிருபையிலும் சத்தியத்திலும் வளரத்தக்கதாய் ஆண்டவரே தங்களுடைய ஊழிய அழைப்பு நிமித்தமாய் ஏறெடுக்கதான எல்லா கல்விகளிலும் பரலோகத்தின் தேவன் கூட இருந்து அவர்களை ஞானமாய் புத்தியாய் நடத்தி ஆண்டவரை இதன் மூலமாய் ஒரு பெரிய ஜனத்தை ஆண்டவரை உத்தம ஜனத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவரே இந்த கல்லூரிக்கு ஏற்றதான எல்லா காரியத்தையும் கர்த்தர் பரலோகத்தில் இருந்து நீர் ஆண்டவரே தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. வேதம் சொல்லுறது போல சாலமோன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீ தந்த இந்த ஜனங்கள் எண்ணிக்கை கடங்காததும் ஏழாவதுமாக இருக்கிறது ஆண்டவரை நியாயம் தீர்க்கவும் நன்மை தீமை என்னதென்று சொல்லி வரையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரும் என்று சொல்லி சாலமோன் கிபியோ நிலை கத்தாவே நீர் அவனுக்கு தரிசனமான பொழுது வேண்டிக் கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. தேவரீருடைய பிரசன்னத்தினால முழுவதுமாக இந்த நாளில ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. இது எங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல தகப்பனே, உங்களுடைய ஆவியினால் இதை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை செருபாபேலை போல ஆண்டவரே உன் கைகள் ஆண்டவரே இந்த அஸ்திவாரத்தை போட ஆரம்பித்ததே கைகளே இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும் என்று சொல்லி அவனுக்கு சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த வார்த்தையை எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கிதியோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்கிறோம். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறோம் நான் அல்லவோ என்று சொல்லி அனுப்பின அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்கிறோம் தாவே. நீங்க கொடுத்த ஆண்டவருக்கு அழைப்புக்கு ஏற்று கொடுத்த அந்த எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரி கர்த்தருடைய வேதத்தை அப்பா படிக்கவும் அதை ஆராய்ச்சி செய்யவும் இஸ்ரவேலுடைய நீதி நியாயங்களை கட்டளையிடவும் ஆண்டவரே உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லி வசனத்தின்படியே கர்த்தர் அடிமையை அழைத்து ஆண்டவரை மட்டுமா இந்த தேசத்துல கொண்டு வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை தந்து அதன் மூலமாய் நல்ல ஒரு ஆன்லைன்ல அந்த கல்லூரியை தூங்கும்படியாய் கர்த்தர் பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. எவ்வளவு வேணும் தகுதியற்ற எங்களை கர்த்தரை தகுதிப்படுத்துறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஐஸ்வர்யமும் கனமும் எந்த மனிதனையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் உம்மாலே ஆகும் என்று சொல்லி நாங்க வேதத்துல வாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட கிருபைகள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு தந்து மட்டுமாய் நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்மானத்தின்படியும் ஆண்டவரை எடுக்கப்பட்டிருக்கிற இந்த அற்பமான தூக்கத்தின்படியும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. சகரியா சொல்றது போல ஆண்டவர் அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும், பூமி எங்கும் சுற்றி பார்க்கலாய கத்தோட 7 கண்களும் ஆண்டவரே செருபாவினுடைய கையில் இருக்கிற தூக்கினுடையும் கூட சந்தோஷமாய் பார்க்கிறது. அப்படியே கத்தாவே இந்த ஆரம்பத்தை கத்தனையே பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதை நிறைவாக்கி நீர் எங்களுக்குள்ள தர வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல ஆண்டவரை ஸ்தோத்திர நாட்கள் கத்தாவே உடைய பாதத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிற கத்தாவே. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இதுல வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் கலந்திருக்கதான ஒவ்வொரு மாணவர்களை கத்தனை ஆஸ்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஏதோ சுயமாய் நாங்கள் ஒன்றையும் மாம்சத்துல போதித்து விடாதபடி ஆண்டவரை கத்த தந்திருக்கிற வெளிப்பாடுகளையும் ஆண்டவரை கத்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அப்பா சாலமோன் சொல்றது போல அர்த்தத்தையும் புதைப்பொருட்களையும் ஆழங்களையும் அறிந்து உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வேதத்தின் ரகசியங்களை அறிந்தவர்களாய் அதை கத்தாவை ஸ்தோத்திரம் அவருடைய பிள்ளைகளுக்கு அதை போதிப்பதற்கு ஏற்ற அப்பா கிருபையும் இரக்கத்தையும் பலனையும் கத்தர் பரலோகத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அப்பா இந்த நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட மாலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. கத்தருடைய கிருபை நிறைவாக இந்த இடத்துல தங்கி இருக்க கத்த நீங்க பலன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவை. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துவோம். இதை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பிக்கும் பொழுது இந்த நாள் முதல் கொண்டு கத்தாவை இது ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அப்பா தெய்வ அறிவிலும் தெய்வ பலத்திலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய தெய்வ தெய்விலும் மனுஷர் தெய்விலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய
கர்த்தர் நீங்க கிருபை செய்து விட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய பிரசன்னத்தினால முழுவதுமாக இதை மூடிக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள முழுவதுமா எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரையும் மூடிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்து நடத்த கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தத்துக்குள்ள ஆண்டவரே கர்த்தரை மறைத்துக் கொள்ளுங்க. பயன்படுகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தரை மறைத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய யாவரை இந்த மாலை வேளையில நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுடைய ஆஸ்வதிப்பாராக. தயவு செய்து எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா வீடியோ யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் லார்ட் ஜானண்ணா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் மணிகண்டா, பிரைஸ் லார்ட் வினிதா, பிரைஸ் லார்ட் சாம்சங் SF351, பிரைஸ் லார்ட்மா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்மா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நல்ல ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளையில அழைப்பை ஏற்று இந்த எஸ்டாஸ் பைபிள் காலேஜை துவங்குவதற்கு வந்திருக்கிற விசுவாசிகள் யாவரையும் இயேசுவின் நாமத்துல நான் உங்களை வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேக நாட்களாய் நாம் தீர்மானித்ததின்படியும் அநேக நாட்களாய் இதற்காக ஜெபித்ததின்படியும் தேவன் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு இந்த நாளிலே நாம் ஒருமித்து கூடி வரும்படியான கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். நான் அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆஸ்வதிக்கப்படாதான இந்த நல்ல மாலை வேளையிலும் இது எல்லாவற்றையும் நம்ம ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதை தொடர்ந்து நாம் இது எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். இன்னும் அநேக மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். நம்ம அநேக பேருக்கு இதை கொடுத்திருக்கிறோம். இந்த ஒரு வாரமும் கூட நமக்கு அவர்களுக்கு டைம் கொடுக்கிறோம். இப்போ யாரையாவது நீங்கள் அழைத்து வர விருப்பமானால் இன்னும் ஒரு வாரம் கூட நம்ம அதற்கான நேரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறோம். குறிப்பிட்ட நாளிலே கலந்து கொள்ளும் பொழுது மந்த் ஆஃப் ஏப்ரல்ல இருந்து இதை நம்ம சரியாக துவங்குவதற்கான ஏற்ற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். அதே போல இந்தியாவிலும் நம்ம இந்த வேதாகம கல்லூரியை ஆரம்பிக்கிறோம். இப்பொழுது 5-6 பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்தியாவிலிருந்து யாராவது கலந்து கொள்ள விரும்பினார்கள் என்று சொன்னால் அதற்கான படிவத்தை கொடுத்து நிரப்பி அதை பெற்றுக்கொள்ளுமாறு இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில இந்த வேதாகம கல்லூரி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை நமக்கு ஆன்லைன்ல இந்த கல்லூரி வார்த்தைகள் வேத வசனத்தை நாம் போதிப்போம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை நம்ம இந்த வேதாகம கல்லூரிகளுடைய காரியத்தை நம்ம இந்தியா நேரப்படி அதை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு கேட்டுக்கொண்டபடினாலே நாம் அதை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். யாராவது தெரிந்தவர்கள் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்வதற்கு ஜெபத்தோடு கூட முன் வருவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நேரத்தையும் காலத்தையும் தந்து அதிலெல்லாம் செய்யும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். நல்ல நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு மீதி இருக்கிற காரியங்களை எல்லாம் நம்ம செய்வாராக. ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி அப்படி நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்கிற பாடலை நம்ம பாடி கர்த்தருக்கு நல்ல ஒரு மகிமையை செலுத்தி நம்ம அதை பண்ணுவோம். இந்த ஆன்லைன்ல கூட எங்க அம்மா கலந்துருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பாடல் முடிந்த பிறகு இதை அம்மா ப்ரேயர் பண்ணி இந்த கல்லூரியை அவங்க ஒரு ப்ரேயர் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வதித்து அதை ஆரம்பித்து வைப்பாங்க. அது ஒரு ஆசீர்வாதமா நமக்கு இருக்கும். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் தாய் ரொம்ப முக்கியம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வழிநடத்த ஏற்கனவே சபைக்கு அநேக முறை சொல்லியிருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை வழிநடத்தி நமக்காக ஜெபிக்கிற எல்லாமே நம்ம தாய் தான் கூட இருந்து. அதனால் இந்த பாடலை பாடும் பொழுது பாடி முடித்து ஒரு சில சரணங்களை பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்லி அதை நம்ம ஜெபித்து அதை ஆரம்பிப்பதற்கு நம்ம திருப்பி தருவாராக. இருக்கிற இடங்களில நான் ஜெபத்தோடு கூட நன்றியோடு கூட அந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோ நின்னறியா தீரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோ நின்னடியா தீரு நாமத்தின் ஆதரவில்,
இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். நீரல்லால் எங்களுக்கு பாரலோகில் யாருண்டு ஜீவனதா. நீரல்லால் எங்களுக்கு பாரலோகில் யாருண்டு ஜீவனதா. நீரே அண்டி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை வரனே. நீரே அண்டி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை வரனே. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபை காற்றுமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா உம்மத்தின் ஆதரவில். அப்படி நம்ம எல்லாரும் இருக்கட்டங்களை ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி இந்த நல்ல கல்லூரிக்காக, இது ஆரம்பத்திற்காக நம்ம எல்லாரும் அப்படியே ஜெப சிந்தையில் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய ஒரு காரியத்தை இந்த கல்லூரி மூலமாய் செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அப்ப எல்லாரும் ஜபிக்கும் பொழுது அம்மா இதை ஜபித்து இதை கர்த்தரோட நாமத்தின் மகிமைக்காக அதை துவங்கி வைப்பாங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அப்படிதான் நம்ம ஜெப சிந்தையோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. சோத்திரங்க தாவே, அம்மை சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோங்க தாவே, அம்மை சோத்திரிக்கிறோம். ராத்திரி வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே, அம்மை சோத்திரிக்கிறோம். இயேசுவே, இந்த நாளில கூட தகப்பனே நாங்கள் என்னோம் எங்கள் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவுமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே. சேனைகளின் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் இந்த வேதாகம கல்லூரி தொடங்க இருக்கிறதுனால ஆண்டவரே இடத்திலும் நோக்கி பார்க்கிறோங்க தாவே. இந்த வேதாகம கல்லூரி ஆனது கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வெளிநாடுகள் மாத்திரம் இல்லை கத்தாவே, இந்தியாவின் சகல எல்லைகளிலும் இந்த வேத வசனமானது ஆண்டவரே போதிக்கப்படவும் ஜனங்களை சோத்திரிக்கிறோம். இந்த கல்லூரியில ஆண்டவரே போதிக்கப்படுதான் ஒவ்வொரு வசனங்களும் கத்தாவே சோத்திரம் சீவன் உள்ள வசனம் ஆண்டவரே. அப்பா மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை அறிந்து கத்தாவே ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவரே அதிகமாய் பலப்பட ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியா செவிக்கிறோம் ஆண்டவரே. இதை நிமித்த அநேக ஜனங்கள் ஆண்டவரே கத்தாவே சோத்திரிக்கிறமையா ஏற்றுக்கொள்ளவும் கத்தாவே அதுக்கு அவர்களுக்கு பிரயோஜனமாய் காணப்பட ஆண்டவரே நீ உதவி செய்யும்படியாக செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பைபிள் காலேஜானது ஆண்டவரே அப்பா அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படவும் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கத்தாவே அடிமை செவிக்கிறங்க தாவே. இதை நிமித்த ஆண்டவரே முயற்சி எடுக்கிறதான ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் கத்தாவே சோத்திரம் அவர்களுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக செவிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். இந்த வேதாகம கல்லூரி மிக ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரை அடிமை செவிக்கிறங்க தாவே. அடிமையா பிரயோஜனமானவள் இந்த வேதாகம கல்லூரி ஆண்டவரே மேன்மேலும் வளர்ந்து அநேக இடங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் காணப்பட உடைய சமூகத்தில் அடிமை
இருக்கிறங்க தாவே மெதுவுள்ள நேரம் புறாவும் கத்தர் கூட இருங்க. இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை இதோடு கூட இருப்பதாக. இப்பொழுது நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சில வார்த்தைகளை சொல்லி இந்த நம்முடைய சபைகளுடைய காரியங்களை சொல்லி நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க போறோம். மகேஷ் அண்ணால இருந்து ஜூட் பிரதர், அப்புறம் டேவிட் அண்ணா, ஜான் பிரதர், பெனிதா சிஸ்டர், அப்புறம் சுபாஷினி சிஸ்டர், நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன் நம்ம இதை படிக்க போறோம், எதுக்காக இந்த கல்லூரியில நீங்க படிக்கணும்னு விரும்புறீங்க, உங்களுடைய அனுபவங்களை சபையில நீங்க கற்றுக்கொண்ட அனுபவங்களையும் அதையெல்லாம் நீங்க ஷேர் பண்ணும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அது பிரயோஜனமா இருக்கும். அதை நம்ம சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதுக்கு மாத்திரமல்ல, நமக்கு இன்னைக்கு ஏற்கனவே அறிவித்தபடி நம்ம மத்தியில ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கிறாங்க. பாஸ்டர் ஆலன் ராபர்ட் டீச்சர். அது வேற யாரும் இல்லை. நான் அநேக பேர் கேட்டாங்க, யார் அவங்க தான் காலேஜ் நடத்த போறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது என்னுடைய சொந்த சகோதரன், என்னுடைய ஒரே ஒரு சகோதரன். அவர் தான் கெஸ்டா இருக்காங்க. ஒரு கேரளால ஒரு கல்லூரியில பிரின்சிபாலா, ரீச் அவுட் தியாலஜிக்கல் செமினார்ல ஒரு காலேஜில் பிரின்சிபாலா இருக்கிறாங்க. அவளை கேட்டுக்கொண்ட பொழுது வருகிறேன் என்று சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தபடி வந்திருக்கிறார்கள். நம்ம அதுக்கு முன்பதாக நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சபையில எப்படி நம்ம வசனங்களை கத்துட்டு வர்றோம், ஏன் நம்ம இதை படிப்பதற்கு பிரயாசப்படுகிறோம். அநேக கல்லூரிகள் இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஏன் நம்ம இங்க ஜாயின் பண்றோம், ஏன் படிக்கிறோம் அங்கிறதையும் கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக நம்ம அதை சொல்லி ஷேர் பண்ணி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அதுக்கு முன்பதாக என்னுடைய சகோதரர் நம்மளை வேத வசனத்தை கொண்டு கல்லூரியில படிப்பதற்காகவும் வசனத்துக்கான காரியங்கள்லாம் சொல்லி ஆவிக்குள்ள நம்மளை உற்சாகப்படுத்துவார்கள். அதன் பின்பு நம்ம ஜெபித்து மறுபடியும் வேத வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆமா, மகேஷ் அண்ணா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சவுண்டு கேட்கலண்ணா, கேக்குது எல்லாருக்கும்? வால்யூம் பேசுங்க. இல்ல கேட்கலண்ணா. இல்லண்ணா, மகேஷ் அண்ணா வாய்ஸ் கேட்கல. ஒரு ரீஷெடியூல் பண்ணுங்க. நான் டேவிட் அண்ணா சொல்றேன். டேவிட் அண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க. செக் பண்ணுங்க, மைக் செக் பண்ணுங்க. டேவிட் அண்ணா ஸ்டார்ட் பண்ணீங்களா? அண்ணா கொஞ்சம் செக் பண்ணுவோம். கேக்குதுங்களா பாஸ்டர்? கேக்குதுண்ணா, கேக்குது. ஓகே, மகேஷ் அண்ணா லைன் பிளேட்டா செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன நம்ம எதுக்காக இதுல ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லி, ஆமா, ஏன் தேவனோட வார்த்தை கேட்டுக்கொள்வது, நம்ம இங்க நம்ம ஜாயின் பண்ணோம், எஸ்ட்ராஸ் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிட்டோம், ஏன் இங்க நம்ம ஜாயின் பண்றோம், உங்களோட அனுபவம் என்ன, நீங்க என்ன ஒரு ஆளுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, கலந்து கொள்வதற்காக என்ன சொல்ல விரும்புறீங்க, அவங்களை எப்படி என்கரேஜ் பண்ண விரும்புறீங்க? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எஸ்ட்ராஸ் பெண்டிகாஸ்ட் சபையை கர்த்தர் எனக்கு கொடுத்த விதமே ஒரு ஆச்சரியமான விதம் தான். என் கூட வேலை செய்கிற ஒருத்தர் மூலயமா சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சபைக்கு அழைச்சிட்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடி நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், பரிசுத்த ஆவியானவரே நல்ல ஒரு ஆவிக்குறை சபை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோட ஏக்கத்தோடு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் சகோதரர் பால் அவர்கள் சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சும்மா கூப்பிட்டாரு. அவர் வாங்க அப்படின்னு. நானும் சரி போய் பார்க்கலாம், வசனம் எப்படி இருக்கு, வார்த்தை எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். அந்த வாரம் அந்த வார்த்தை ஆவியானவர் ஒரு பலிபீடத்திலிருந்து ஆவியானவரே அந்த வார்த்தையை கொடுக்கிற மாதிரி அந்த வார்த்தை இருந்தது. எந்த ஒரு உலகபூர்வமான காரியங்களோ இல்லை எந்த விதமான அந்த ஜோக்கோ வேற தேவையில்லாத விஷயங்களோ இல்லாம வேத வசனம் தெளிவா வந்தது சபையில. ஸோ அந்த வேலையில நான் முடிவு பண்ணேன், சரி இந்த சபையில நம்ம தங்கி இருக்கலாம், இதுதான் ஆவியானவர் எனக்கு கொடுத்த சபை அப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் பலத்த ஆகாரத்தை ஆவியானவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நல்லா பலப்படுத்துறாரு, பேசுறாரு நம்ம கூட. இது எல்லாத்துக்கும் காரணம் சபை. சபை ஒரு ஆவிக்குறை சபையில அனலா இருக்கும்போது நம்மளால அந்த புதிய புதிய காரியங்களை பார்க்க முடியும். இப்பவும் இந்த வேத பாட இந்த கல்லூரி அப்படின்றது ஆரம்பிக்க ஆவியானோட திட்டம் தான். இது மனிதனோட திட்டம் கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய ஆத்துமாக்கள் எங்க சபையில நான் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் வாசிக்கிறேன், நான் ஒன்றும் புரியல,
இப்ப எனக்கு இவ்வளவு வயசாகி கூட நிறைய இடத்துல இன்னுமே நிறைய டவுட் இருக்கு. வேதத்தோட ஆழத்தையும் அதுல இருக்க அந்த புதையல்களையும் பொக்கிஷங்களையும் அதை நமக்கு தோண்டி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு வழிமுறைகள் வேணும். அதுக்கு தான் இந்த வேத பாடகம்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இங்க வந்து அமர்ந்திருக்க ஒவ்வொருவருக்கும் அந்த மனசுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கும். அது ஆவியானவர் பார்த்திருக்காரு. சரி, என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் வேதத்தை நான் வந்து அதோட மகத்துவங்களை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் இந்த இந்த கல்லூரி அப்படின்ற பேர்ல இந்த வேத பாடத்தை வந்து ஆரம்பிச்சு கொடுத்திருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேத பாட கல்லூரி இன்று தொடங்குது. இது அந்த கடைசி நாள் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட தடை இல்லாம இயேசு கிறிஸ்து நாமத்துல நடக்கணும். நம்ம அதுக்காக ஒவ்வொரு ஜெபிப்போம். அதுக்காக நம்ம ஒரு ஆவியானவர்கிட்ட மன்றாடி கேட்டுக்கொள்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, உங்களுக்கு எங்கள் மீது எவ்வளவு அன்பு ராஜா. இதோ வேதத்தை அறிய, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க, வேதத்தில் உள்ள புதையல்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக என் தகப்பனே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இதோ இந்த உலகத்திலே எல்லா விதமான பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, மீறுதல்களிலிருந்து விடுதலையாக்குகிற அந்த சத்திய வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நீரே வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ராஜா. இந்த வேத பாடத்தின் பகுதிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தரின் ஆவியானவர் நீர் நடத்தி கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, இந்த வேத பாடத்தை நடத்துகிற அப்பா மகனே, நீர் அபரிதமாக உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக ராஜா. ஆம் தகப்பனே, பலப்படுத்துவீராக. எந்த சோர்வோ பலவீனமோ மகனை தாக்காதபடி என் தகப்பனே, பப்பா, உம்முடைய மகிமையின் காண்டா மிருகத்தின் பலத்தை இப்பொழுது மகனுக்குள்ளாக ஊற்றுவீராக ராஜா. இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இனி இந்த வேத பாடத்தில் இணைய போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே, அப்பா, நீர் இப்பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் அபிஷேகிப்பீராக தகப்பனே. அப்பா, எல்லா தடைகளையும் உடைக்கிறோம் ராஜா. இன்று இருக்கிற அந்த ஆர்வம் தகப்பனே கடைசி வரையிலும் தகப்பனே நிலையாக நிற்கும்படியான தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்கட்டும் ராஜா. இறக்குவீராக. இந்த தேசத்தில் உள்ள குடிகளை தகப்பனே உம்முடைய வார்த்தையினால் என் தகப்பனே அதிசயத்தையும் அற்புதத்தையும் விடுதலைகளையும் காண செய்து இதோ தேசத்தின் குடிகளை உம்முடைய திருச்சரீரமாகிய திருச்சபைக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த வேதத்தின் அபிஷேகம் எங்களுக்குள்ளாக இப்பொழுது இறங்கட்டும் ராஜா. நீர் இறக்கி விட்டீர், அதற்காக நன்றி. நீர் நடத்த போகிறீர் பரிசுத்த ஆவியானவரே, அதற்காக நன்றி. இதில் உள்ள எல்லா காரியங்களையும் செயல்களையும் திட்டங்களையும் அப்போ உம்முடைய சர்வ வல்லமையுள்ள வலதுகரத்தின் உள்ளங்கைக்குள்ளாக மூடி மறைக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you அண்ணா. Thank you, Pastor. மகேஷ் அண்ணா, you can share. Praise Lord, praise Lord, praise Lord, Pastor. அம்மா, பிரைஸ் லார்ட்மா. அம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். வருஷம் ஆல்மோஸ்ட் 2 years ஆயிடுச்சு நினைக்கிறேன். நேரில் பார்க்குறது, ஆன்லைன் பார்க்க ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் அவரு, கெஸ்ட் பாஸ்டர் அவருக்கும் பிரைஸ் லார்ட். அவரையும் முன்னாடி 2-3 பேர்ல சந்திச்சிருக்கேன் ஆன்லைன்ல. ரொம்ப சந்தோஷம். தெரியும், நான் இப்போ நாங்கள் வேற இதில் இருந்தாலும் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கடவுளுக்குள்ள எல்லா குடும்பமாக எல்லாருமே எல்லாம் பேப்டிசம் எடுத்துட்டு இப்போ எல்லாமே ஃபுல் உள்ள இறங்கிட்டோம். நாங்கள் கடவுளுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ரொம்ப இன்னும் வேதத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப நாள் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. பாஸ்டர் இது மாதிரி பைபிள் காலேஜ் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் ஊரில் இருக்காங்க, அவங்களுக்கு சொன்னால் அவங்களும் அட்டன் பண்ணுறதுக்காக ரொம்ப பேசப்பட்டு இருக்காங்க. அது டைம் கிடைச்சிட்டு அவங்களும் வந்து கிளாஸில் அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கான வழிகள் கண்டிப்பாக தடையில்லாதபடி கற்றுக் கொண்டு வருவான்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் வேதத்தை அறிஞ்சுக்கணும், ரொம்ப சந்தோஷமா அவங்களா இருக்கும். அதுக்காக எல்லாம் ஒன்றும் ப்ரே பண்ணிக்கிறது வேண்டிக்கிறேன். ஸ்தோத்திரம். Amen. God bless you அண்ணா. Thank you so much. Jude. Praise Lord, praise Lord, praise Lord, ma. Praise Lord, ma. சத்தமா பேசு. Praise Lord. எல்லாத்துக்கும் praise Lord. லாஸ்ட் 2019 2020 போல நான் கத்தாரு வந்ததுக்கு அப்புறம் வாய்ஸ் கிளியரா இல்ல. ஜூட், வாய்ஸ் கிளியரா இல்ல. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹெட்ஃபோன் மாட்டீங்க.
வாய்ஸ் வந்து கிளியரா கேட்கல, கொஞ்சம் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பேசணும். மெலிதா நீங்க ஷேர் பண்ணுங்க, அப்புறம் ஜூடா வருவாங்க. மெலிதா ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட் டு ஆல். என்னோட பேர் வந்து வினிதா. நான் ரீசெண்டாக தான் வந்து நான் கத்தாருக்கு வந்து 1 இயர் ஆச்சு. ரீசெண்டாக தான் வந்து எஸ்தராஸ் பெண்டகோஸ்டல் சர்ச்சில் வந்து ஜாயின் பண்ணேன். என்னோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தெரியும் இந்த மாதிரி நான் வந்து ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சின்ன வயசுலேருந்தே வந்து கிறிஸ்டியனை ஃபாலோ பண்ணிட்டு வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்களுமே கடவுள் அவங்க கிட்ட பேசி இப்போதைக்கு அவங்களும் வந்து நான் சர்ச்சுக்கு போகலனாலும் கேட்குற அளவுக்கு கடவுள் அவங்கள மாற்றிருக்காங்க. ஸோ எனக்கு நான் ரட்சிக்கப்படணும், குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து கடவுள் நல்ல முறையில் அதை அமைச்சு கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாருமே அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணது வந்து மெயினாக நானும் வந்து சத்தியன்னா என்ன அப்படின்றது நானும் நிறைய சர்ச்சுக்கு போயிருக்கேன். பட் ஆனால் எந்த சர்ச்சில் நான் அவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணது கிடையாது. சத்தியன்னா என்ன அப்படின்றது, ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்றது எல்லாமே வந்து இந்த சர்ச்சில் தான் வந்து நான் எல்லாம் என்ன நானே அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு இதுவா வந்து என்னை மாத்தினதே வந்து நம்மளுடைய எஸ்தராஸ் பெண்டகோஸ்டல் சர்ச்ல தான். ஸோ சத்தியனா என்னன்றது எல்லாமே வந்து இதுல இருந்து தான் நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன அனலைஸ் பண்ணிக்கிட்டது. ப்ளஸ் என்னை தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் நான் சொன்னது வந்து சத்தியனா என்னன்றது. ஈவன் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் சொல்றது வந்து மற்றவங்களுக்குமே இதை பத்தி ஒரு சிலது தெரியுமான்னு தெரியாது. ஸோ பாஸ்டர் டீச் பண்ணதுலேருந்து ஸோ சத்தியனா என்னன்றது எல்லாமே வந்து எஸ்தராஸ் பெண்டகோஸ்டல் சர்ச்லேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் எல்லாத்தையும் இதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக பாஸ்டர் வந்து எனக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ பாஸ்டர். ஓகேம்மா, காட் பிளஸ் யூ அம்மா, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஜூடித் வைக்கங்க. பிரைஸ் லார்ட். கேக்குதா பாஸ்டர்? கேக்குது ஜோட். ஓகே, இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். ஆக்சுவலா 2021 நான் கத்தார் என்டர் ஆனேன். என்டர் ஆகிட்டு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆக போகுது நான் இங்கே வந்து. ஒரு 2-3 இயர்ஸா நான் ஆக்சுவலா எனக்கு சர்ச் இங்கே இருக்கு, எஸ்டர்ஸ் பெண்டிகாஸ்டல் இங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. நிறைய சர்ச்சஸ் போயிட்டு வந்தப்ப எனக்கு பெருசா அந்த நான் வளர்ந்தது எல்லாமே வந்து பெண்டிகாஸ்டல் லைன் தான் சின்ன வயசு சைல்டுஹுட்ல இருந்து. ஸோ எனக்கு திருப்தியா இல்லை எதுவுமே வந்து எனக்கு ஒரு ஆவியானவர் பேசுற மாதிரி எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகவே இல்லை எல்லா சர்ச்சஸுமே. யதார்த்தமா நான் ஊருக்கு வெக்கேஷன் ஒரு டைம் போயிருந்தப்ப ஒரு பாகிஸ்தான் மீட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது சான்ஸே கிடையாது. அவரு இருக்காரு, நான் கத்தார்ல இருக்கேன். டைம் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச் பாஸ்ட் எனக்கு தெரியும், நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுட்டேன். ஆனா நான் போகல, வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் நான் வெக்கேஷன் முடிச்சுட்டு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். சரி போலாமா வேணாமான்னு தெரில, எப்படி இருக்கும்னு தெரில சர்ச்சு. ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட இங்கே நான் கத்தாரில் ஒரு 5 சர்ச்சஸ் மேலே நான் அட்டன் பண்ணிட்டேன். சரி இதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ்டர்கிட்ட மெசேஜ் பண்ணப்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அட்டன் பண்ணேன். சைல்டுஹுட்ல ஒரு மூத்த போதகர் எங்களை எப்படி வழி நடத்துனாங்களோ அந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு பயங்கர ஒரு ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆனிச்சு. ஆவியானவரே எனக்குள்ள பேசுற மாதிரி எனக்கு எக்ஸாக்டா நான் என்ன எதிர்பார்த்தனோ அது எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீலிங் அன்னைக்கு எனக்கு இருந்தது. அதுல இருந்து இதுவரை எங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் கிடைச்சிட்டாரு. எங்களுக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலிக்கே கிடைச்சிட்டாருன்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சந்தோஷம். நான் ஒவ்வொரு நாளும் வந்து இதுக்காக நான் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். ரெண்டாவது நான் ரொம்ப செக்குலர்ல இருந்ததுனால எனக்கு பைபிள் காலேஜோ இல்லை இது படிக்கிறதுக்கான ஒரு டைம் எனக்கு சுத்தமா அவைலபிலிட்டியே இல்லை. சும்மா வேலை இப்படியே ஓடிட்டு இருந்தேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பாஸ்டர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. சரி கர்த்தர் நம்மளை நல்ல ஒரு சபையில கொண்டு வந்து நம்மளை வந்து ஸ்பிரிச்சுவலா வளர்க்குறாங்க. ஏன்னா பாஸ்டரோட வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கா இருக்கும். ரெவலேஷன் எல்லாமே ரொம்ப ஆவியானவர் இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா இவ்வளோ
டீட்டெயிலிங் வந்து இந்த இந்த காலத்துல இப்போ உள்ள டைம்ல நான் கேட்டு ரொம்ப வருஷம் ஆக போகுது. அதனால எங்களுக்கு ஃபேமிலியா நாங்க வந்து இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த God bless you, George. God bless you. John அண்ணா. அனைவருக்கும் பிரைஸ் லார்ட். இது நானும் இந்த சர்ச்சுக்கு ஆண்டவர் தான் கொண்டு வந்தது. ஆண்டவருக்கு தான் மகிமை, எல்லாம் துதியும் எல்லாம் அவருக்கு தான். நம்ம எதிர்பார்க்கல. ஆண்டவர் நம்மளுடைய மன இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. நானே போன வருஷம் வேற அது உங்கள்கிட்ட சொன்னேன் ஏற்கனவே. போன வருஷம் நான் கிறிஸ்தவரா நம்ம இருந்தாலும் வந்து போன வருஷம் நம்ம ஏதோ கடமைக்கு போன போலதான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். இந்த வருஷத்துல அப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை கைவிடலை. அநேக விதத்துல எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம். ஆனா நான் மறந்து வழி போன போக்குல அந்த கடமைக்கு போன மாதிரி தான் போனேன். ஆனா ஆண்டவர் அவர் இந்த வருஷத்துல இருந்தா நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளா எவ்வளவு இது நீ இருந்தாலும் என்ன மன்னிச்சிங்களேப்பா. இதுல இருந்து நான் ஒழுங்க அதாவது 100% நான் உமக்காக அதாவது நான் எவ்வளவு பாவத்துல இருந்தேனோ அதுல வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டா நான் நல்ல மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு மனசுல ஒரு முடிவு எடுத்தேன். அந்த ஒரு அப்புறம் அதுல இருந்து அந்த தேவையில்லாம நம்ம மொபைல் எடுத்தாலும் அது ஆண்டவருடைய இதுதான் பார்க்க தோணுச்சு. அப்படி ஆண்டவர் அந்த நம்ம தேடுறது அப்போ எனக்கு மனசுல உள்ள இதெல்லாம் அவரு அதான் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நல்லபடியாட்டு செயல்படுத்துறாரு. நான் நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பைபிள் காலேஜ் படிப்போம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் ஆண்டவர் தான் தீர்மானமா. ரெண்டாவது, நானும் எத்தனையோ சபைக்கு போயிருக்கேன். ஆனா இவ்வளவு ஒரு ஆவிக்குரிய இதாட்டு நானும் ஏதோ கன்வென்ஷன்ல பாக்குற மாதிரி எப்பமா நம்ம கன்வென்ஷனுக்கு போனா எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு ஒரு ஆவிக்குரிய நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம எல்லா வாரமும் நம்ம கேட்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சபையை தந்திருக்காரு, நல்ல ஒரு பாஸ்டர். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்து இவ்வளவு நாளா அனுபவிக்க முடியாத அந்த அபிஷேகமும் அந்நிய பாஷையின ஆண்டவர் தந்து எவ்வளவோ நம்மளோட சந்தோஷத்துல ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு உண்மை முழு மனதோட ஆண்டவர் ஆராதனை செய்வதற்கு ஒரு மனசுல ஒரு பாரத்தையும் ஒரு வைராக்கியத்தையும் ஆண்டவர் தந்திருக்காரு. அவருக்கே எல்லா துதியும் அவருக்கே தான். சோத்திரம். Amen. God bless you. God bless you. Thank you so much. சுபாஷினி சிஸ்டர், எங்க இருக்கீங்க? எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நாங்க என்ன கணவர் சின்ன போலதான் நாங்களும் வந்து வேற சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தோம். அங்க வந்து இவ்வளவு இந்த சத்தியத்தை நமக்கு வந்து அறியக்கூடிய ஒரு சான்ஸ் இதுவரைக்கும் கிடைக்கல. மேலோட்டமா தான் அங்க வந்து சத்தியத்தை அறிவிப்பாங்க. அப்ப எனக்கும் வந்து எல்லாரும் பைபிள் காலேஜுக்கு போவேன்னு சொல்லுவாங்க. எனக்கும் முன்னாடியே ஒரு வாஞ்சியாக இருக்கும் இந்த பைபிள் காலேஜ்ல எப்படி கலந்துக்கணும் எப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு ஆசையா இருக்கும். ஆனா அதுக்கு இதுவரைக்கும் வாய்ப்பு கிடைத்தது இல்லை. இப்ப கர்த்தர் ஒரு நல்ல திருச்சபையை தந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு முன்னேற்றத்தையும் தந்து போதவர் மூலமாக ஒரு பைபிள் காலேஜையும் தொடங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதுலயும் இப்ப பைபிள் நினைக்கிறேன். ஓகே, நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்க லெஃப்ட் ஆயிட்டுங்களா? ஓகே ஃபைன். இது யாரு? சாம்சங் SM-A515F. அது யாரு? சாம்சங் SM-A515F. ஃபர்ஸ்ட் அது என்னோட சிஸ்டர்ஸ் 2 பேர். அவங்க ஓகே. நீங்க இந்தியால சொன்னீங்க. இந்தியால ஆமா ஃபர்ஸ்ட். ஓகே ஃபைன் ஃபைன். Thank you. Thank you so much. Others are from my family. Okay. My sister-in-law is there and my mother is there, my brother is there. Okay fine. It's okay. வைஃப் ஜாயின் பண்ணோம், நாங்க ஜாயின் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எதுக்கு அப்படின்னா இப்ப நம்ம வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இந்த காலேஜுக்குள்ள கொண்டு வரோம், வசனத்தை கத்துக்க வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம இருக்கிறதுக்காக தான் நம்ம தெளிவான உங்களுடைய ஒரு இது கேட்டது. உங்களுடைய முழு விருப்பத்தின்படியும் இப்போ நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ணி கத்துக்கிறாங்க. அப்படி இல்லை. இது எல்லாருடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தையின்படியும் அறிக்கையின்படி கர்த்தர் கேட்டிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி தான் அந்த சத்தியத்தை அறிவிப்பதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். நிச்சயமாய் தொடர்ந்து நம்ம இன்னும் அதிகமா வேதாகமத்திலிருந்து வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏற்கனவே நான் அறிவித்தபடி நம்ம இப்ப உடனே சப்ஜெக்டுக்குள்ள போய் பெருசா சப்ஜெக்ட் எல்லாம் படிக்க போறது கிடையாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் உள்ள வேத வசனங்களை முதலாவது நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்னது போல இப்ப எக்ஸிஸ்டிங் ஹெவன் அண்ட் எர்த் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தையும் 21வது அதிகாரத்தையும் கம்பேர் பண்ணி, அதாவது இருக்கக்கூடிய வானத்துக்கும் பூமிக்கும் வரக்கூடிய வானத்துக்கும் பூமிக்கு என்ன வித்தியாசம், இந்த வார்த்தைகள்லாம் என்ன, எப்படி ஆண்டோட ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்துது,
அதனுடைய வெளிப்பாடுகள், அப்படி தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு ஒரு 6 மாசம் நம்ம நல்லா வேதத்தை கற்று அறிந்து எல்லா காரியங்களையும் தெரிந்து கொண்ட பிறகு நம்மளுடைய அந்த வேதாகம கல்லூரியுடைய அந்த சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து அதை வந்து போதிப்பதற்கு நம்ம பிரயாசப்படுவோம். மேக்சிமம் அதை படி காரியங்களை செய்வோம். ஏற்கனவே நம்ம அறிவித்திருந்தபடி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 8 மணிலேருந்து 9:30 மணி வரை இந்த வேதாகம கல்லூரி ஆன்லைன்ல நடைபெறும். அது மாத்திரமல்ல, வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நம்ம வந்து நம்மளோட சர்ச்சை நடக்கிற இடத்துல அந்த அறையை எடுத்து நம்ம செய்வதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். உங்களுடைய எல்லா ஃபார்ம்ஸையும் நான் பெற்றுக்கொண்டேன். அதற்குரியதான எல்லா காரியங்களும் நோட்ஸ்களும் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ நாங்கள் அதை அனுப்பி வைப்போம். நமக்கு எல்லா உதவிகளையும் என்னுடைய சகோதரன் இந்தியாவிலிருந்து அதை செய்வாங்க. ஏற்கனவே அவங்க அநேக கல்லூரிகள்ல வேதாகம கல்லூரிகள்ல வந்து அவங்க பிரின்சிபாலா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சர்ச் மினிஸ்ட்ரி பிளஸ் வந்து இந்த பிபிலிக்கல் மினிஸ்ட்ரிஸ் வந்து காலேஜ் மினிஸ்ட்ரிஸ்ல நிறைய அனுபவங்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலையும் அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அடுத்த ஒரு 6 மாசத்துல இருந்து இன்பிட்வீன் வந்து அவங்களும் வந்து நமக்கு தேவனோட வார்த்தையை சொல்வதற்கும் இந்த வேதத்தினுடைய மொழிபெயர்ப்பில் கிரேக்க மொழியையும் எபிரேய மொழியையும் கற்றுத் தருவதற்கும் நேரங்கள் கிடைக்கும் பொழுது நம்ம அவர்களையும் அழைத்து பயன்படுத்துவதற்கு நம்ம சித்தமா இருக்கிறோம். ஆகவே நம்ம வந்து எல்லா நாட்களும் நம்ம ஜெபிப்போம். இதை வந்து ஆரம்பம் அற்பமானாலும் இன்னும் அநேக பேரை கர்த்தர் நம்ம மூலமாய் எழும்ப பண்ணுவார். நம்ம ஒவ்வொரு நம்முடைய வீட்டுல குடும்பத்துல சபையில எழும்பணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும், அதிகமா பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. சில நிமிடங்கள் என்னுடைய சகோதரர் நமக்கான ஆவிக்குரிய ஆலோசனைகளை வழங்கி நம்மளை இன்னும் விசுவாசத்துல ஊக்குவிப்பார்கள். அதை பிற்பாக நமக்கு ஜெபம் செய்து சில காரியங்களை மட்டும் நாம் இன்றைக்கு ஆரம்பித்து அதை நிறைவு செய்வதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பிரயாசப்படுகிறோம். ஆகவே நாம் ஜெபத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து விசுவாசத்துல இன்னும் வளருவதற்கு ஏற்ற பலனையும் கிருபையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. Okay, you can take her now. Time is yours. Welcome you all in the precious name of the Lord and Savior Jesus Christ. And I want to greet you all, first of all, in the name of Jesus Christ. I really consider this as a great privilege to come on this day, on this inauguration day of this Israel Bible College. And first of all, I would like to thank the Lord for this great opportunity, and also want to thank the director of Israel Bible College for this great invitation to come on this day to do the inauguration service. And thank you very much. And I really, I'm really happy to see you all on this online platform. And I know 1 or 2 people here, because last time when I was here, I saw some people here online, but now there are at least some people and whom I don't know. But anyway, we will come to know maybe the later times. And when I think about this inauguration, I remember the year I went to the Bible College. It was in 1994, a very long time back. Can you all hear me? It's a very long time back. It's a very, very long time back. 1994 to 2007, such long years, like it's 9-10 years of the study in the seminary. And it's not 1 or 2 years. It's 8-9 years in seminary in full-time mode. And studying scriptures is not that easy. And I remember those days. The days are so fresh in my mind. And even as I come today to this inauguration, my memories go back to those days. And this evening, I really want to talk to you very shortly, what encourage you. And as you have decided to join this Bible College. And I believe that you will have great days in the days to come to study the scriptures, to study the word of God in the deeper manner. And so studying Bible is not, very easy to say. It has to, go continuously, or you say we should have a very constant, follow-up, constant study of the scriptures. So we dedicate time for that, and we dedicate time to read, study, meditate on the scriptures, and then take them to our personal lives. So this evening, I would like to talk to you about the benefits of studying in the Bible College. The benefits of studying in the Bible College, or the benefits of studying the Word of God in the deeper sense.
what are really the benefits of studying the scriptures, the word of God in the deeper sense? I'm very sure, studying in Bible college is a very transformative experience. It is a very transformative experience, both spiritually and academically. Okay, so a great transformation takes place, a change takes place in person's life as he or she spends time in reading the scriptures, understanding the scriptures. There is so much of improvement, and there is so much of change in persons. And changes takes place spiritually and academically. A person grows spiritually at the same time. Academically, the person tries to understand the scriptures in a deeper sense. So this evening, I would like to talk to you about three benefits. The three benefits of studying the Word of God. Are the three benefits of studying in the Bible college. I know I studied in Bible college full time, all those 9 years, 10 years. But you have, chances to study maybe 3 days in a week. That's also, something very, wonderful and so awesome. It's a great opportunity. And because everybody do not have the same opportunity to study the Word of God, and I know God has given you a wonderful chance to study at least 3 days in a week, trying to understand the scriptures. Now, first of all, the first benefit, we get by studying the scripture is this one. By studying in the Bible college or by studying the Bible continuously, we have a very deep relationship with our God, or we deepen our relationship with our God. Can you all hear me? We deepen our relationship with our God as a result of our study. Let me tell you one more time. We deepen our relationship with God as a result of our study, as a result of learning the scriptures, as a result of learning the Bible, as a result of learning the 66 books of the Bible. Because we have the great opportunity to study the Word of God in this mode in depth. That is what I can say. So we all are committed to learn the scriptures in depth in this online mode. And learning from teachers, learning from mentors, learning from qualified faculty. And I'm very sure the teachers qualified, the teachers, who are molded in the scriptures can really guide you and can really help you out to grow in faith and can really help you out in trying to understand the scriptures. And teachers and mentors from different branches of theological study or biblical study. And maybe when you go, ahead, you will understand what are really the branches of study, the branches of the study of the Bible, branches of the study of theology, and the biblical topics or subjects you call. We have, New Testament specialization. We have Old Testament. We have missiology, missions. We have theology, religious, pastoral counseling. And, there are so many branches, church history, there are so many branches of study. Same like, you do your BA or, your MA or BSc. We have in this theology field, we have different specializations to understand the scriptures, to study church history, in a deep manner, to study theology in a deep manner, to study pastoral counseling in a deep manner, to study systematic theology in deep manner, to study religions in deep manner, to learn about Christian ministry in deep manner. So there are different branches of study as we study together. It is not simply we read a scripture. It is not simply we read 66 books of the Bible. But, there are things connected to the 66 books that will really open our hearts and open our minds
and so that our hearts and our minds will be enriched. And of course, there are people to guide us and lead us, and there are people, really to help us to grow in studying the Bible, help us to grow in the knowledge of the Word of God. And we also need to know, the Old Testament has how many books? We have 49 books, right? We have 49 books of the Old Testament. As you all know, all these 49 books of the Bible, they are not written in English. They were not written in Tamil. They were not written in Malayalam. They were not written in Telugu. They were all written in Hebrew language. So in order to best understand the scriptures, it is very important to learn the original language. The Hebrew, we must learn to understand the Old Testament Bible. It's not, very difficult. I know this is the part of the curriculum you have. So it's not, difficult to learn. And if you ask me to recite all those, letters, the Hebrew letters, I can recite now also from my heart. Because all those 49 books of the Old Testament are written based on these 22 Hebrew letters. We call, Aleph, Bet, Bet, Gimel, Dalet, Hey, Vav, Sin, Kef, Tet, Yod, Kaf, and Kaf, Lamet, Mem, Nun, Samet, Ayin, Pe, Fe, Tesh, Fe, Kaf, Resh, Shin, Sin, Tav. There's a verse in the Bible in English, in Tamil also is there. It says, I am the beginning and the end. In Tamil, I think it is like Adiyam Andamam, right? Adiyam Andamam. I am the beginning and the end. And also, we read, in the Greek as I am the Alpha and Omega. But the word is not, the Greek, but because Jesus spoke Hebrew and Aramaic. Jesus spoke Hebrew and Aramaic. And therefore, it is sometimes very important for us to understand the New Testament in its Hebrew background. So all the 22 letters are very easy for us to, understand. And they really give us a lot of, enrichment, in our understanding. And, so the Hebrew Bible is very important. And the Hebrew Old Testament Bible is known as Tanakh. I just want to give you, some, introduction, about, the benefits of studying the scriptures, the Bible. Old Testament Bible is called Tanakh, Tanakh, or you call the other translation is Tanakh, which means Torah, Naveen, and Ketuvim. Torah, Naveen, and Ketuvim. Torah is the first 5 books of the Bible. Torah is the first 5 books of the Bible. Naveen, we call as major and minor prophets. 5 plus 12, major and minor prophets. And then we have Ketuvim, that is as the other writings of the Old Testament. See, in order to understand the Old Testament, it is must that we try to learn the Hebrew language to understand the Bible. So I'm very glad that it is the part of the curriculum. So we all have a great opportunity to learn the Hebrew, language of the Old Testament. I will tell you an example. If I ask you a question, what is the meaning of Bethlehem? If I ask you what is the meaning of Bethlehem, you will tell me, this is the house of bread. In Tamil we call Appathil Veedu. The house of bread we call. But how do we know this? How do we know this is Bethlehem is house of bread? In a Bethlehem, in Hebrew, Bet means house, Lechem means bread. Bethlehem.
Bet means house, Lechem means bread. So without understanding, the original language, it is not very easy to, interpret the scriptures. It's not very easy to understand the scriptures in the right way. Another example, I tell you. If I ask you the meaning for Bethany, if I ask you the meaning for Bethany, I don't know what will it say. It means the house of the poor. Bethany, we know, in the New Testament. Bethany, the house of the poor. How do we know? Also the poor. Still, Beth is house, Ani is poor. Beth house, Ani is poor. So, it is the house of the poor. We always say, the Hebrew word shalom. I know there are many people, many Christian believers, they know only one meaning. Only one meaning they know. Shalom means what? You call us, peace be unto you. Jesus said, shalom be unto you. Peace be unto you. But there are three meanings for the Hebrew word shalom. When Jesus Christ meant to the disciples, shalom be unto you, he meant three things. Number one is, peace be unto you. Second is, safety and security be unto you. Third is, good health be unto you. Peace be unto you. Safety and security be unto you. And good health be unto you. So that is why I tell you, studying in the Bible college is very, very important. And I know there are people who discourage. They say, "Who you want to study well in Bible college? You can sit in the feet of God. No, read the scriptures and study. And God will reveal to you the scriptures and revelation he will give you. That is perfectly all right. I never question that. At the same time, there are people neither to expose the scriptures. There are people to teach you the scriptures. There are people neither to guide you into understanding the word of God. I just come back to what I said before, So I said, I am the Alpha and Omega. Jesus spoke Hebrew language and Aramaic. Originally, Jesus said, I am the Aleph and Tav. That is original, actually. The originally, Jesus said, I am the Aleph and Tav, because Aleph is the first letter of the Hebrew language, and Tav is the last letter of the Hebrew language. Aleph and Tav. Aleph bet with Gimel Dalet, He Vav Sayin, Ketet Yod Kaf, Lamet, Memnon Sama Kain Pepe Teshte, Tav, Resh, Shin Sin Tav. The last letter is Tav. So this is very important for us, to dedicate our times, to study the scriptures. There are teachers and mentors like us. They will come from time to time. They will teach you Hebrew language to understand the Old Testament books of the Bible, the 39 books of the Bible, from generation to Malachi, Torah, the first 5 books of the Bible, Naveen, all the prophetical books, major minor prophets, Ketuvim, all other rest of the books of the Old Testament, who is called Writings. Then coming to the New Testament, we understand there are 27 books, right? I'm very sure there are 27 books, which we call Gospels. The first, that is called biography. The Gospels are called biography. Second, we have the book of Acts, which is a history. Then we have Pauline letters, or we call Pauline epistles, journal epistles, which are called letters. And then we have the last is, the book of Revelation we have. So all these 27 books of the New Testament were written in the Greek language. In what language? The New Testament was written in the Greek language. I have my Greek Bible. I have my interlinear, I know. I use in all my classes. When I go to class, I take my interlinear and go to class. And,
It's very good to understand. It's very good to read the New Testament books in its original language. All those 24 letters I can repeat, I can recite. Alpha, beta, gamma, delta, epsilon, theta, eta, theta, iota, kappa, lambda, mu, nu, ixi, omicron, pi, rho, sigma, tau, epsilon, phi, t, c, omega. All these 24 letters on which all the 27 books of the New Testament were written. From Matthew's Gospel to the book of Revelation. And for example, we have, only one word in Greek to understand the English in different way. For example, in English, we have slave and servant, different word. In English, we have slave and servant, different word. But in Greek, there is only one term, which is called doulos. Doulos, which means slave or servant. Doulos means slave or servant. So why do I say here is, this is very important for us to spend time and studying the scriptures, studying the language, studying all the books of the Bible in its entirety, studying all the books of the Bible and its theology. So the teachers are there to guide you. So every one of you here can really develop a very, very strong relationship with God as a result of your study in Bible college. You will really grow in faith, You can really deepen your faith in Christ as a result of your study in the Bible college. I know there are people with rich experiences. They will come and give you the resources, impart the knowledge of God. So you will naturally receive, God's blessings, the blessings of the scriptures. So the first thing is we can deepen our relationship with our God by spending time, qualitative time, in studying the Word of God, by the help of the mentors, by the help of the teachers qualified, so that we, each one, can grow in the faith in the Lord Jesus Christ. Because I know, how I was before, maybe, 25 years, but now I know how my faith is grown, how my knowledge of the scriptures is grown, how my understanding is grown, and how my understanding is deepened. Now I can make a difference. So also, do not, think, the star is speaking in English, and for example, if there are people coming from different states, they will teach in English. So I know everybody can understand here, right? Everyone can understand, right? Almost everybody can understand here. Yes. Okay, so that is wonderful. So anyway, so we have our deeper relationship with our God as a result of our study. Maybe 1 year or 2 years or 3 years you study, you grow in your faith with God. You grow with God. Your relationship is so deeper in God. You will really have different exposures in relation to theology, in relation to topics that are related to the scriptures. And second here is, I want to say is, studying in Bible college will really equip us for God's service. Studying the Bible, studying in Bible college will really equip us for the ministry of God. Whether we feel we are called to church ministry or maybe mission work or any form of ministry. Because sometimes when people think about ministry, they think only one thing, like, ministry is all about church. There are different kinds of ministries we can do. Even counseling others is a ministry. Helping others is a ministry. Encouraging others is a ministry. Giving to the church is a kind of ministry. And building others' lives is a kind of ministry you do.
It's not, that all the times a person preaches, then it's ministry. It's not. That's a wrong understanding. Everybody has got responsibilities. My responsibility is to teach and train people. And the pastor of this Pentecostal church is to lead people, support people. There are still some other people who are in the mission fields, working among tribals, working among poor people, working among destitutes, getting involved in kinds of social work, in helping people physically. All these are, ministry. Do not think only church is the ministry. There are different kinds of ministries that every one of us can be involved. So as a result of our study, we have a great understanding of what we will be in the next 3 years. What is our position? What do we do in the ministry? Do I want to help in the church? Do I want to counsel people? Do I want to encourage others? Do I want to build others? Do I want to, speak in conferences, missions, to make funds for the ministry? So there are different types of ministries. So only the Bible College will provide you training and resources for your need. Let me tell you one more time. Studying in Bible College, getting resources from different teachers, qualified people, qualified mentors, leaders, will really give you a great knowledge, will provide you great training and resources that you need to serve God. As I told you, encouraging others, also serving God. Counseling others, also serving God. Singing, serving God. And, taking people in our car to the church. Maybe sometimes people not able to come to church because no transportation. We help them. That's a ministry. So we try to understand all these things as a result of our study of the Word of God. And that's the second thing I want to share with you. We equip ourselves for Christian service. Being compassionate to others is a ministry. Being compassionate, we help others is a ministry. We do to others. Number three, number 4 is this one. Studying in Bible will always enhance Christian leadership skills. Studying the Word of God, studying in the Bible College, studying the Word of God will heighten or increase, enhance our Christian leadership skills. Let me tell you, we all are Christian leaders. Let me tell you, yes, we are all believers. We know at the same time we are Christian leaders. Leaders, in the ministry of God, serving one another. As we read the scripture, we are called to serve, not to be served. I know there are people who always want to be served. They want people to come on, eat this, take this, and do this, and do that. And, there are people to, to help them, all the times, some people want others to be serving them. But we are called to serve God, not to be served by others. So Christian leadership skills always is developed in us as the result of our study with the Bible College, as a result of learning the scriptures. So the biblical, studies, particularly you do here, that is called BTH, right? The 3 years, as the pastor said, bachelors of theology. Some places they call bachelors in biblical studies. Bachelors of theology in biblical studies, which means you study all the books of the Bible, all the 66 books of the Bible. So that it keeps you, those books will keep you. Studying those books will keep you
as real, effective Christian leaders. I hope you understand. Studying the Word of God will mold you, make you, keep you as real, effective Christian leaders to serve the church, to serve our own brothers and sisters in Christ, to effectively disciple others. Okay, to keeping ourselves as Christian leaders at the same time to effectively disciple others. The very famous passage of scripture we have is Matthew's Gospel, chapter 28. Matthew's Gospel, chapter 28, verses 18 to 20. Matthew's Gospel, chapter 28, verses 18 to 20. A very important passage of scripture is called the Great Commission of the Lord Jesus Christ. The Great Commission of the Lord Jesus Christ. When I teach in Bible college, in seminary, we have, people from different backgrounds. We have only 3 people from India. Maybe like 3 or 4 people in our seminary from India. Sorry, from, the southern states, not from India, southern states. But others are from different states. From different states of India at the same time, from overseas. And we have maybe 1 or 2 Tamilians, maybe 1 or 2 Malayalis, 1 or 2 Telugus, and 1 or 2 Kannadigas. This all from other parts of North India, other parts of northeastern India, and even from Myanmar, Nepal. So I asked them all the times, in the class, can you really recite this, passage of scripture, which is very important for the Bible college students. Matthew's Gospel, chapter 28, verses 18 onwards. I asked them to recite in English. And first of all, I recite before them, not looking at my Bible. All authority in heaven and on earth is given unto me. Go ye therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father, in the name of the Son, in the name of the Holy Ghost, teaching them to obey all the commands I have commanded you, and I will be with you till the end of the age. The Great Commission is, Jesus said, go and make disciples. If we want to make disciples, we have to be very well equipped. Equipped as Christian leaders to effectively make disciples. We have to be equipped effective Christian leaders. Equipped effectively, to be as Christian leaders so that in turn we will disciple others. Same as we have in the Great Commission. Not only, making disciples, but also being as mentors, mentoring others, which means what? Helping others and teaching others, and also counseling others. That is why I tell you, all these are the part of our training in Bible college. All these are the part of our study in Bible college. How to make disciples, how to mentor others, help others, how to teach the Word of God effectively and bring people to the knowledge of the Lord Jesus Christ. And how to counsel others in the deeper understanding of our meaningful Christian living. Dear people, there are, many people, many times they join Bible college, but after sometimes they disappear. And, it's sometimes, very difficult to see that actually. But I want to encourage you, the brothers and sisters. You may find it difficult, maybe in the initial part, when you say you learn Greek or Hebrew, or you learn, theology, you learn, biblical doctrines, you learn. Maybe you find it a little difficult, maybe, to understand the terms of the Bible, the doctrines of the Bible, the theology of different Bibles, different books of the Bible.
may be a little difficult for you to understand, but do not be dismayed. Do not be discouraged. You have taken a very strong step to study the Word of God. So please commit yourself. Be consistent. Be consistent. Do not be wavering. Do not think, oh, it's difficult for me. Oh my God, and I cannot make it up. I cannot finish the study. Do not think. God is able to help you, and God is able to give you wisdom and understanding, because this is His word, and the Hebrew is His. Hebrew language is God's language, and the Greek is the Bible language. It is God who can give you wisdom. It is not man. So my prayer is that God will give each one of you His wisdom to study the Bible, to study different topics of the Bible, and to study the theology of the Bible, to study different principles of the Bible. 3 things I told you. The benefits of studying in the Bible college. The benefits of studying the Word of God. Number 1 is deepening our relationship with God. Deepening of relationship with our God. As a result of our study, our faith grows. As a result of our study, we have great intimacy with our God. We know God better. We know God, Knowing God is different from knowing about God, I can talk, so much, but the time goes. Number 2, I said was studying the Word of God always, it keeps us. It keeps us for Christian service, for different kinds of services in the Church of Christ, in the ministry of God, so that we all can build God's kingdom together. It is not one person. It is not the pastor. It is not, 2 or 3 people called into ministry. Every single believer is called the servant of God, the leader in Christ, the leader to lead people, into the knowledge of the Lord Jesus Christ. And before every one of us have the kind of service to do to God. We serve God by serving people. Number 3 I said was, it will always enhance Christian leadership skills in us. We become better leaders. Studying 2 or 3 years in Bible college, studying the Bible, in the deeper sense, will always make us effective leaders. Effective, skills will always be in us, and that will mold us so that, we will do a great job together, to make disciples, mentor others, teach others, counsel others, so that we all can build up the kingdom of God together. I wish you all the best, dear people, and I encourage every one of you. And the study, doesn't end here. You all there are so much study that you have PTH, MD, MTH, and PhD, doctorate. Not only in Bible college, in Secular University there's a branch. In Secular University, there's a branch called Christian Studies. In Madras University, there is a branch, BA, MA in Christian Studies. In Madurai Kamaraj University, there's a branch. Martin Luther University, there's a branch. In Mysore University, there's a branch, Christian Studies. And so there is so much of opportunity for us to learn the scriptures, to become effective leaders, to build the kingdom of God. And I hope we will have great days in the days ahead to study together and understand the scriptures. And thank you very much for your patience to listen to me. And we hope we will have great days in the days ahead. Thank you very much, and God bless you. And thank you, the director, for this great opportunity to share. Sometimes I believe that we will have good days in the days to come. Thank you very much, and God bless you. Amen. Thank you so much for the wonderful words. இயேசுவின் நாமத்துல நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். சபையார் சார்பாக, கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா விதமான வார்த்தைகளுக்கும், தந்த எல்லா விதமான ஆலோசனைகளுக்கும் கர்த்தர் ஏற்ற பலனை நமக்கு அருளி இன்னும் அதிகமாய் தேவனுடைய வார்த்தையில வளரும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். சரியாக நேரம், நாம் குறிப்பிட்ட நேரம்படி 9:30 மணி ஆகிவிட்டது. அப்படியே நான் முடிக்க விரும்புகிறேன்.
You can leave. I think from India, people you can leave. No problem. Thank you, Anna, for coming. எல்லார் சார்பாகவும் நான் உனக்கு நன்றி சொல்றேன். என்னுடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா ஆரம்பம் முடிவும் எல்லாவற்றிலையும் என்னோட கூட இருந்து சிறு வயது முதலே என்னுடைய கூட இருந்து எல்லாவற்றையும் எனக்கு உதவி செய்து இதுவரையிலும் ஊழியத்தின் பாதையிலும் சரி என்னுடைய எல்லா காரியத்திலையும் எனது வலதுகரமாக இருந்து ஒரு பேக் போனா இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிற என்ன சகோதரனுக்கு நான் இப்பவும் உங்க எல்லார் சார்பாகவும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்கள் அவரோடு கூட சேர்ந்து இந்த கல்லூரியில பயணிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். யூ கேன் லீவ். No problem. We'll see again that. Amma, you can leave. No problem. You can leave, Amma. I'll take other 5 or 10 minutes. When time ago, நான் முடிச்சிருவேன். நீங்க டைம் at 12 o'clock actually I can leave. Okay, fine, students. கதிரமை ஆஸ்வதிப்பாராக. எல்லாம் புரிஞ்சுச்சா? எல்லாம் அப்படி என்ன அப்படி ஸ்ட்ராங்கா அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நான் சொன்னபடி அவன் கொஞ்சம் அப்படி இங்கிலீஷ்லேயே அப்படி பிறந்து வளர்ந்தனால நமக்கு அந்த மாதிரிலாம் இங்கிலீஷ் அதிகமாக வராது. இருந்தாலும் அப்படியே பிறந்து வளர்ந்துட்டனால அப்படி பேசியிருப்போம். அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதுதான் இன்றைக்கு தான் நமக்கு ஆரம்பம். இது இந்த வரக்கூடிய நாளில நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய வியாழக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வியாழக்கிழமை ஈவினிங் நம்முடைய சர்ச்சி ஹாலில் வச்சு அதை மறுபடியும் இந்த 8 மணில இருந்து 9 மணி வரைய 9 மணி நடத்துவதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். அதற்கான எல்லா காரியங்களும் வரும். நம்ம ஆரம்பிச்சதுனால நம்ம தொடங்கி வச்சிருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? கர்த்தரோட வார்த்தையை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 more minutes வெயிட் பண்ணலாமா? ஓகே தானா? யாருக்கா டியூட்டி இருக்குதா நைட்டு? மினிதா டியூட்டி இருக்கா அம்மா நைட்டு? இல்ல பாஸ்டர் இல்ல. மகேஷன் ஓகே தானா? 5 or 10 minutes ஓகேவா? ஓகே தானா? ஃபைன். அப்ப நம்ம முதல்ல ஆரம்பிச்சிடலாம். நம்ம வேத புஸ்தகத்தை எடுத்து ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நம்ம எடுத்துடலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே லைன்ல வந்துருங்க. வீடியோ பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? ஓகே ஃபைன், தட்ஸ் கிரேட். தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் நல்லவர். ஃபைன். இப்போ எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் எடுத்துடுங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜஸ்டா ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ நமக்கு கேட்ட அந்த வார்த்தையின்படியே வேதாகமம் ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரோட கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும். நம்ம எல்லாமே தெரியும் இல்லையா? நம்ம கொஞ்சம் வளர்ந்த விசுவாசிகள் தான். நம்ம சபையில இதெல்லாம் நம்ம போதிக்கிறோம். ஏன் நம்ம படிக்கணும், ஏன் கத்துக்கணும், எல்லாமே நம்ம போதிக்கிறோம், எல்லாம் கத்துக்கிறோம், எல்லாம் ஓகே தான். ஆனாலும் ஆழமான சத்தியங்கள் நமக்கு இப்ப தேவை. இந்த நாட்கள்ல போய் நம்ம அதனுடைய பைபிள் காலேஜ்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய வரலாறு எல்லாம் போதிப்பாங்க. நீங்க என்ன கவனிக்கணும், எல்லாரும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருக்கணும். அப்பதான் நீங்க பேசணும். ஈவன் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம், அன்மியூட் பண்ணிக்கலாம், நீங்க பேசலாம். we will be discussing something else definitely. you will have a note. நல்ல ஒரு நோட் வச்சுக்கீங்க, அதை எழுதுங்க. நம்ம இப்ப ஸ்டார்டிங் நம்ம எப்படி போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the creation of God, கடவுளினுடைய படைப்புகள் என்கிற தலைப்புல முதல் பாடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். the creation of God, கடவுளினுடைய படைப்புகள். ஆதியாகமத்துல முதல் புஸ்தகத்தோட முதல் அதிகாரமே கர்த்தருடைய படைப்புகள் அப்படிதான் கொடுக்கப்பட்டது இல்லையா? கர்த்தருடைய படைப்புகள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய தேவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தார் இல்லையா? அதுல முக்கியமான ஒரு கருப்பொருள் என்னன்னா அவர் யார் வார்த்தையின் மூலமாக படைத்தார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் என்ன பண்ணாரு? இந்த வார்த்தைய உலகத்தை படைத்தார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? ஆண்டவராகிய தேவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தார். அத இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த வார்த்தையை கொண்டு அவருக்காகவும் அவருக்கென்று தான் படைக்கப்பட்டது. படிச்சிருக்கீங்களா? துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் அவருக்காகவும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டதான் இந்த கிரியேஷன் ஆஃப் காட். இப்ப பாருங்க, முதலாவது அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். இந்த உலகத்துல 3 விதமான எண்ணங்கள் காணப்படுது. பாத்தீங்கன்னா, ஒண்ணு மத நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. படைப்பை பற்றி, கடவுளுடைய படைப்புன்னு வந்தா மதத்தை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்குது. கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைத்தார் என்பதை மத அடிப்படையில நம்புறாங்க. இவன் கிறிஸ்டியனா இருக்கலாம், ஹிந்துஸா இருக்கலாம், முஸ்லிம்ஸா இருக்கலாம், புத்திஸ்டா இருக்கலாம், வேற கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே தங்களோட வாழ்க்கையில ஒரு அடிப்படை காரியம் இருக்குது, கடவுள் என்ன படைச்சார் அப்படின்னு. இவன் அறிவியல் என்ன சொல்லுது? மனுஷன் குரங்குல இருந்து வந்தான், கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இந்த பரிமாண மாற்றங்கள் அமைந்து மனுஷன் குரங்குல இருந்து வெளிப்பட்டான் தானே அறிவியல் சொல்லுது. தத்துவத்தை அடிப்படையில பாத்தீங்கன்னா தத்துவம் என்ன சொல்லுது? அது அப்படியே ஒரு சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் அப்படியே உருவாகிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மதத்தின் அடிப்படையில ஒவ்வொரு மதத்துக்கும், இப்ப ஹிந்துஸ் எடுத்தீங்கன்னா பிரம்மா, லார்டு பிரம்மா இல்ல
சிவன் பிரம்மா அவங்கதான் இதை உருவாக்குனாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய காரியங்கள் இருந்தாலும் உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையின் பற்றியே வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆதியில தேவன் நம்முடைய தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதை விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருக்கும் அந்த விசுவாசம் இருக்குதா? எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் கடவுளுடைய படைப்பு என்னன்னா, ஆண்டவராகிய தேவன் தான் இந்த உலகத்தை படைத்தார். அவர் எப்படி படைத்தார் அப்படின்னா, நம்ம இங்க கொடுக்கப்பட்டபடி உண்டாவதாக அப்படின்னாரு, உண்டாயிற்று. அந்த வார்த்தை இல்லையா, உண்டாவதாகன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை. அதனாலதான் யோவான் 1வது அதிகாரத்துல 1வது வசனம் என்ன பண்ணது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி அந்த வார்த்தையை குறித்து நமக்கு தெளிவாக அங்க பார்க்க முடியும். அப்போ அந்த ஆண்டவராகிய தேவன் வானத்தையும் பூமியையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் படைத்தார். அது 1வது அதிகாரம் 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆவியானவர் தண்ணீர் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் இல்லையா? அப்போ நம்முடைய தேவன் திரியேக தேவன் என்பதை இந்த படைப்புகள் நமக்கு காண்பித்து தருகின்றன. அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி இந்த 3 பேருமே இந்த உலகத்தை படைத்ததுல மிக பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். அவங்க மூலமாகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது என்பதை குறித்து நம்ம இந்த 1வது அதிகாரத்துல நீங்க அந்த ரீட் பண்ணீங்கன்னா, நார்மலா இதுல மறைமுகமா ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே தெளிவாக புரிந்து கொள்ள கூடிய அளவிற்கு தான் இந்த 1வது அதிகாரம் இருக்குது. அதுல சின்ன ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாய விரிவு இல்லையா? ஆகாய விரிவுனா எது? நம்ம பாக்குறோம் இல்ல, ஆகாய விரிவு, அதுதான் ஆகாய விரிவு. அதுக்கு மேல என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் இருக்குது, தண்ணீர் இருக்குது. சரியா? இதுல இந்த 1வது அதிகாரத்துல நம்ம இப்படி பாக்குற நேரம் வானம் இருக்குதா? வானத்துக்கு உள்ள என்ன இருக்குது? தண்ணி இருக்குதா? பாத்துருக்கீங்களா? எத்தனை பாத்துருக்கீங்க மேல தண்ணி இருக்குதுன்னு? மகேஷா தெரியுமா? வானத்துக்கு உள்ளாடி தண்ணிக்கு தெரியுமா? மேகம் இருக்கு, மேகத்துல தண்ணி இருக்கலாம். இல்லன்னா அது மழை பெய்கிறது. நம்ம மழை கடல்ல உள்ள தண்ணி நீராவி ஆகி மேகத்தை போய் குளிர்விச்சு, கார்மேகத்தை குளிர்ச்சி மழை பெய்யுது. ஆனா இந்த வானத்தை ஓபன் பண்ணா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி இருக்கு உள்ள. எங்கன்னா இப்ப ஆதியாகமம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 7வது வசனம். இப்ப யாராவது நீங்க போய் வானத்துல தண்ணி சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா வசனம் நமக்கு சொல்லுது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. அதுக்கு அடுத்த வாசிங்கக்கா. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய போதும்க்கா. இப்ப ஆகாய விரிவு தான் என்னது? வானம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வானம் இல்லையா? அப்போ ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிறது கொஞ்சம் தண்ணி இருக்குது, மேல இருக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. கீழே இருக்கிறது என்னது? சமுத்திரம், கடல் என்று அறியப்படுகிறது. ஆனா மேல என்ன இருக்குது? அந்த நம்ம பாக்குறதான இந்த வானத்துக்கு மேல, அதுதான் அந்த 7வது வசனம் சொல்லி பாருங்க. ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கிட்டு அப்படியானாரு. அந்த ஆகாய விரிவு வானம் எனப்பட்டது. அப்ப நமக்கு தெரியாத ஒரு காரியம் படைப்புல இருக்குது. அந்த படைப்பு என்ன அப்படின்னா, இந்த ஆகாய விரிவுக்கு உள்ளேயும் தண்ணி இருக்குது, ஆகாய விரிவுக்கு தனியா தண்ணி இருக்குது. இப்ப எதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறாரு அப்படி பாத்தீங்கன்னா, நோவா காலத்துல இப்ப பாருங்க 7வது அதிகாரத்து 11 ஆதியாகமம் 7:11 இதெல்லாம் நீங்க எழுதி வச்சிருங்க. கடைசியில நான் நோட்ஸ் மாசத்துக்கு ஒருக்கா நான் நோட்ஸ் செக் பண்ணுவேன். நீங்க என்ன எழுதிருக்கீங்க நான் செக் பண்ணுவேன். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வானத்துக்கு உள்ளேயும் வானத்துக்கு கீழே தண்ணி இருக்குது இல்லையா? இந்த வானத்துக்கு உள்ள இருக்கிற தண்ணி எதுக்கு பயன்படுத்தப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அப்ப வானத்துல தண்ணீரை வச்சு, மதகுகள்னா என்னது? டோர் வச்சிருக்கிறார். அதுக்கு எதுக்கு அப்படின்னா, எப்ப எல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவர் என்ன செய்யறாரு? வானத்தின் மதகுகளை திறந்து விடுறாரா. அப்ப அங்க இருக்க தண்ணீர் எல்லாம் பூமிக்குள்ள வருதான். அப்ப நோவாவின் காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வானமும் பூமியும் இருக்குது இல்லையா? இந்த வானமும் பூமியிலையும் அவர் தண்ணீரை கீழே வச்சிருக்கிறாரு, தண்ணீரை மேலேயும் வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த 2 தண்ணீருமே அது ஒரு பயன்பாட்டுக்காக வச்சிருக்கிறாரு. பூமியில் உள்ள தண்ணீர் நமக்கு தெரியும். இதற்காக நம்ம எல்லாருக்காகவும் மனிதனுடைய
வாழ்வாதாரத்துக்காக, அதோடைய எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறாரு. மேல உள்ள தண்ணீரை சில காரியங்களுக்காக வச்சிருக்காரு. இது எக்ஸிஸ்டிங், நம்ம இப்ப பார்க்கக்கூடிய வானமும் பூமியும். இப்போ நம்ம எல்லாருடைய விசுவாசத்தின்படியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த வானமும் பூமியும் என்ன செய்ய போகுது? அழிந்து போகிறது. நம்ம பார்க்கிற இந்த வானமும் பூமியும் அழிந்து போகும். எப்ப அழிந்து போகும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார் இல்லையா? அவர் பூமிக்கு வரப்போகிற இந்த நாளில இந்த வானமும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறதான இந்த வானத்தையும் பூமியை நினைச்சு அழிச்சிட்டு அவர் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உருவாக்குவார். எதுக்கு அப்படின்னா, இப்ப இந்த ஆதியில வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து நம்ம மனுஷரெல்லாம் உண்டாக்கி நம்ம எல்லாம் பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு இல்லையா? அந்த வீட்டை ஆயத்தம் பண்ணி திரும்ப அந்த வீட்டை இங்க பூமிக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவர் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குவார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? படிச்சிருக்கீங்களா? அப்ப வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம். ஏன் நான் இந்த மதகுகள் இந்த தண்ணீர் எல்லாம் பேசினேன் அப்படின்னா, இப்ப வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் அவர் 2வது வசனத்தை வாசிங்க. முதல் 2 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:1-2 வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய வானத்தையும் கண்டேன். முந்தின வானமும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இங்க பாருங்க. அப்ப நம்ம விசுவாசிக்கிறபடியே இப்ப ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியை ஆண்டு என்ன செய்றாரு? உண்டு பண்ணுகிறார். இந்த புதிய வானமும் புதிய பூமியிலையும் எது இருக்காது? சமுத்திரம். இங்க என்ன இருந்தது? ஆரம்பத்துல பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்ன நிறைய இருக்குது? கடல், தண்ணீர் இருக்குது இல்லையா? சமுத்திரம் நிறைய இருக்குது. நம்ம பூமி எப்படி இருக்குது? 3 பக்கம் வரலாறு படிச்சிருக்கீங்களா? 3 பக்கம் நீர் இருக்கு, ஒரு பக்கம் 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டதான் இந்த பூமி. அப்படி வரலாறுல நான் படிக்கிறேன் படிச்சிருக்கிறேன். படிச்சீங்களா இல்லையா? அப்போ இந்த பூமி பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீர்நிலைகள்னாலதான் நிரம்பி வழியுது. இப்ப நீங்க பாக்குறதான பூமியை நீங்க பாத்தீங்கன்னா, மேப் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே சுத்தி என்ன இருக்குது? நீர் இருக்குது. அந்த ஆண்டவர் இந்த இப்ப இருக்கக்கூடிய வானத்தையும் பூமியை படைக்கக்கூடிய நேரத்துல நீர் எல்லாம் நிறைய வச்சு படிச்சிருக்கிறாரு. ஆனா மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்படி வரும் பொழுது ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியை இங்க உருவாக்குறார். இந்த புதிய வானத்திலையும் இந்த புதிய பூமியிலையும் எது இருக்காது? சமுத்திரம் இருக்காது. ஆனா இந்த உலகம் என்ன செய்யுது? நீரின்றி அமையாதது உலகு சொல்றாங்களா இல்லையா? அறிவியல் என்ன சொல்லுது? தண்ணீர் இல்லைன்னா வாழவே முடியாது, நீர் இன்றி அமையாதது உலகு. இதான எனக்கு உலகம் பேசிட்டு இருக்குது. எனக்கு உலகம் ஒவ்வொரு நம்பிக்கையும் உலகத்து மேல வச்சிருக்கு, வானத்தையும் பூமியை பற்றி வச்சிருக்குது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் ஆதியாகமம் முதல்ல எழுதி வந்திருக்காரு. இது எல்லாம் அவர் படைச்சு வச்சிருக்கிறாரு, எல்லாம் படைச்சு எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா இனி வரப்போகிற ஒரு உலகம் இருக்குது, புதிய வானமும் புதிய பூமியும். அந்த புதிய வானத்திலையும் அந்த புதிய பூமியிலையும் தண்ணீரே இருக்காதான். யோசித்து பாருங்க, ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணீர் குடிக்காம இருக்க முடியுமா? அப்ப இப்ப கண்டிப்பா நம்ம ஒரு கேள்வி வரணும், ஏன் இப்ப மட்டும் அவரு சமுத்திரத்தை படைச்சாரு? இப்ப ஆரம்பத்திலேயே இந்த சமுத்திரத்தை படைக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? நம்மள தண்ணி இல்லாமலே படைச்சிக்கலாம் இல்லையா? ஆனா புதிய பூமி புதிய வானம் வரும் பொழுது சமுத்திரத்தை என்ன பண்ணிக்கிறாரு? படைச்சிருக்காரு. இப்ப நான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல முடியாதுன்னா டைம் நிறைய போயிடும், எக்ஸ்பிரேஷன் எல்லாம். நான் இப்ப உங்களுடைய சிந்தனைக்காக நான் சொல்லி விட்டுருவேன். நீங்க அடுத்த கிளாஸ் வரக்கூடிய நேரம் இந்த 1வது அதிகாரத்தை 21வது அதிகாரத்தை படிச்சுட்டு வரணும். சரி, அப்ப வந்துட்டு நம்ம இதனுடைய ரகசியங்களை கத்துக்கலாம். ஏன் சமுத்திரம் இப்ப இருக்குது? இப்பவுமே அவர் சமுத்திரம் தண்ணி இல்லாம படிச்சிடலாம் இல்லையா? அவர் படைச்சிடாதான் நமக்கு தாகம்னு ஒண்ணு வந்துச்சு, இல்லைன்னா தாகம் இல்லாம இருந்திருக்கு. அவன் தண்ணீர் இல்லாமலும் மனுஷனை தேவனால் வாழ வைக்க முடியும். முடியாதா? முடியும். நம்ம தேவனால எல்லாம் செய்ய முடியும், தண்ணி இல்லாமலும் முடியும். இப்ப ஒன்னாச்சா? இப்ப அடுத்தது பாருங்க, 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1:14 வாசிங்க எல்லாரும். பின்பு தேவன் வாசிமா பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விருதிலே சுவர்கள் உண்டானது. அவை காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விருதிலே சுடர்களா இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலையா பெரிய சுடரும்
இரவையாளர் சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகள் வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது கண்டார். ஓகே, போதும். இப்ப இந்த வசனம் எதை பற்றி பேசுது? இப்ப இருக்கக்கூடிய படைப்புரை எதை பற்றி பேசுது? சந்திரன் சூரியன். சந்திரன் சூரியனை பற்றி பேசுது. ஏன்னா இந்த சந்திரனும் சூரியனும் தான் நமக்கு நாட்களையும் காலங்களையும் குறிக்குது, கிரகங்களை குறிக்குது இல்லையா? அதுக்கு ஏற்பட்டப்பட்ட பாதுல நமக்கு வெளிச்சம் தர்றதுக்கு, நம்ம சரீரத்தினுடைய வாழ்க்கையோட மாற்றங்களை எல்லாம் உருவாக்குவதற்கு இதெல்லாம் படைக்குது. ஆமாவா இல்லையா? இப்ப சூரியன் இல்லாம நம்ம உயிர் வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த சூரியன் இருந்தாதான் இந்த காலங்கள் சமயங்கள்லாம் தெரியும். அந்த ஈவன் செடிகள் இல்லையா, அது விரிகிறது, பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, கனி காய்க்கிறது எல்லாமே இந்த சூரியனுடைய அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டது இல்லையா? இப்போ வெளிப்படுத்தல் 21:23 வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:23 வாசிங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையை. அப்ப புதிய வானத்திலையும் புதிய பூமியில என்ன இருக்காது? சந்திரன் சூரியனும் இல்லை. ஒரு எக்ஸைட்டடா இருக்கா? நம்ம இப்ப இன்னொரு உலகத்தில் நம்ம வாழ போறோம். இந்த வாழ போற இடத்துல என்ன இருக்காதான்? தண்ணி இருக்காதான், சூரியன் இருக்காது, சந்திரன் இருக்காது. நீங்க சூரியன் சந்திரன் இல்லாத ஒரு உலகத்தை யோசித்து பாருங்க. வாழ முடியுமா? முடியாது. ஆனா இதே ஒரு உலகத்தை ஆண்டவர் ஆரம்பத்திலே படைச்சிருக்கலாம். இவன் வரப்போற புதிய வானம் புதிய பூமியும் இப்ப இருக்கக்கூடிய இடத்துக்கு இவன் ஆதியம் 1ஆவது அதிகாரத்துல ஒரு வானத்தை நம்ம பாக்குற வானம் பூமி இது எல்லாமே படைச்ச தேவன் இதே போக போற வானத்தை பூமியும் போல தண்ணீர் இல்லாம, சூரியன் இல்லாம, சந்திரன் இல்லாம கண்டிப்பா ஒரு உலகத்தை உருவாக்கி நம்மள அங்க வச்சிருக்க முடியுமா? முடியாதா? ஆனா அதை செய்யல இல்லையா? அப்ப இது ஆதியாகமத்துல இருக்கக்கூடியதான எக்ஸிஸ்டிங் ஹெவன் அண்ட் எர்த்துக்கும் வரப்போகிறதான அந்த கம்மிங் ஹெவன் அண்ட் எர்த்துக்கும் பெரிய வித்தியாசமே இருக்குது. அந்த வித்தியாசத்தை தான் நம்ம கடவுளின் படைப்பு, அந்த ஓல்ட் அண்ட் நியூ ஹெவன் அண்ட் எர்த் என்கிற தலைப்பின் கீழே முதல் பாடமாக நம்ம அதை கொஞ்சம் ஆழமாக நம்ம படிக்க போறோம். ஓகேவா? அப்ப நீங்க வரக்கூடிய நேரம் ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் அந்த ஃபுல்லா நீங்க 5 தடவை படிக்கணும். 1ஆவது அதிகாரத்தையும் 21ஆவது அதிகாரத்தையும், ஆதியாகமம் 1ஆவது அதிகாரமும் வெளிப்படுத்தல் 21ஆவது அதிகாரத்தையும் நிறைய படிக்கணும். படிச்சீங்கன்னா உள்ள நிறைய புதையல்கள் மறைந்து கிடக்கின்றது, ஆழங்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பா நம்ம ஒரு கிளாஸ்ல முடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனாலும் மேக்சிமம் உள்ள அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதை ட்ரை பண்ணி இந்த புதிய வானமும் புதிய பூமி. ஏன்னா இப்ப நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது எங்கதான் ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம்? புதிய வானமும் புதிய பூமிக்கு தான். ஆல்ரெடி பழைய வானத்தையும் பூமிக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா? நம்ம பிறந்துட்டோம். நம்ம வாழ்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த புதிய வானமும் புதிய பூமியும் நம்ம பார்க்கறது ஒன்றும் நம்ம போக போற வானமும் பூமி மாதிரி இல்ல. அங்க தண்ணி இருக்காது. அப்ப நம்ம போகக்கூடிய நேரம் கண்டிப்பா 2 பாட்டில் தண்ணி வாங்கிட்டு போனோம். சூரியனும் சந்திரன் இருக்காது. கண்டிப்பா நம்ம கேண்டில் எடுத்துட்டு போனோம், லைட்டு கொண்டு போனோம். அப்பதான் நம்ம வெளிச்சத்துல வாழ முடியும். ஆனா அதெல்லாம் மாற்றி அமைக்க போறாரு கர்த்தர். எவ்வளவு நன்மை உள்ள தேவன் இல்லையா? அப்ப எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கு. இது எல்லாத்தையும் இழந்துட்டு பணத்துக்கு பின்னாடி இங்க காரை வாங்குவோமா, வீடை போடுமா, சொத்த சாப்பாடு ஒரு கூட ஓடிட்டே நடக்குது. டேய், அதை விட மகிமையான ஒரு நகரத்தை கர்த்தர் எனக்காக கட்டிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் அதுல பிரவேசிக்க நினைக்கிறீங்க? கிடைக்காது. அதெல்லாம் இது எல்லாரும் கிடைக்காதுங்க. இதுதான் நான் காண போற நகரம். என்னது சூரியன் இருக்காதா, சந்திரன் இருக்காதா? அப்ப என்னவா இருக்கும்? தண்ணி இருக்காதா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்போ அதோட மகிமையை யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்கு கொண்டு போகத்தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். ஏதோ சும்மா நீ உலகத்துல நீ பிறந்தா, கல்யாணம் பண்ணா, 2 பிள்ளைகளை பெற்று எடுத்தா, அதை இன்ஜினியரிங் ஒன்னு டாக்டரா இன்ஜினியர் ஆக்குனா, நல்லா போனா, கம்ப ஊனி நடந்தா, அதுக்கு இல்ல. உனக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிற மகிமை வேற. நீ இன்னொரு மகிமைக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போறாரு. நீ பாக்குறதல்ல, காணாத ஒரு ராஜ்யத்துக்காக கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ராஜ்யத்தை எப்படியாவது சுதந்திரித்து கொள்ளணும்னு ஆர்வமா இரு. வெயிட் ஃபார் இட். அது நிச்சயமா கிடைக்கும். அதை பலவந்தம் பண்ணுறவங்க பிடித்துக் கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுறவங்க பிடித்துக்கொள். அதனால தாங்க தங்க பிள்ளைகளை சாக கொடுத்தாங்க, கணவனை சாக கொடுத்தாங்க, சொத்தை விட்டாங்க, சுகத்தை விட்டாங்க. எதுக்கு தெரியுமா? புதுசா ஒரு நகரம் வருது. சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, தண்ணி இல்ல. என்னவா இருக்கும் ஒரு உலகம்? அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியா கர்த்தர் புதிய நகரத்தை என்ன கொண்டு வராரு. இதுக்கு பாஸ்போர்ட் இருந்தா எல்லாம் போக முடியாது.
ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி தெரியுமா? ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்து பரிசுத்தம் உள்ளவனா இருந்தா மட்டும் இந்த மகிமை உள்ள நகரத்தை சென்றடைய முடியும். அதுக்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இது ஒண்ணும் இருந்தா மட்டும்தான் நான் இந்த சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இல்லைன்னா பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னா அந்த நகரத்தை கண்ணில் கூட காட்ட மாட்டாரு இல்லையா? போய் என்றை கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளவு ஆனாலும் சரி அந்த மகிமை உள்ள ராஜ்யத்துல, அதுவும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, எத்தனை நாள் தெரியுமா? நித்திய காலமாய், நித்திய ஜீவ காலமாய் கர்த்தர் நம்மளை அழைக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நித்திய காலமாய் கர்த்தர், நித்திய காலமாய் கர்த்தர் நம்மளை கொண்டு அங்க ஓண்டு உட்கார வைக்க போறாரு. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? கண்டிப்பா எப்படியாவது அந்த ராஜ்யத்தை இருக்க பாக்கியாவது செய்யறனப்பா இல்லையா? இங்க ஒண்ணும் இல்ல, இங்க எல்லாம் முடிஞ்சிடும். இங்க கொஞ்ச நாள் 60 வயசு 70 வயசுனாலும் இப்ப எல்லாம் 30-40 எல்லாம் போயிட்டு இருக்கானுங்க. ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துல நான் போகும் பொழுது ஒரு புதிய நகரத்துக்குள்ள என்ன கொண்டு வைப்பார், என் அடையாளம் எல்லாவற்றையும் நாங்க அனுபவிக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு தகுதி, பரிசுத்தம் மட்டும்தான் தகுதி. இப்படிதான் நம்ம இந்த காலேஜை நம்ம எடுத்துட்டு போறோம். சும்மா ஹிஸ்டரிய படிச்சு வரலாறை படிச்சு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ரெவலேஷன், வெளிப்பாடு. என்ன எப்படி இந்த வேதம் ரகசிய வரைக்கு ஆயத்தப்படுத்தும். இதுதான் என்னுடைய முதல் நோக்கம். எப்படியாக இந்த மகிமை உள்ள நகரத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். அதுக்காக தான் நம்ம ஓடணும். அதை தான் இந்த 3 வருஷமும் நம்ம படிக்க போறோம். பைபிள் காலேஜ் சப்ஜெக்ட் டீச்சிங் அதெல்லாம் வேற. அதை தாண்டி நம்ம இன்னும் ஆழங்களையும் ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதை கத்துக்க போறோம். நிச்சயமா அந்த ராஜ்யத்தை நம்ம பலவந்தப்படுத்தி பிடித்துக் கொள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் தருவாராக. நம்ம எல்லாரையும் அந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போவாராக. ஆமே. அப்ப நம்ம ரொம்ப வாஞ்சையோட தாகத்தோட வரக்கூடிய நேரம் அந்த வசனத்தை படிக்கணும். அதை சொல்லக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்தையும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் நமக்கு அதிகமா பார்க்கலாம். இப்போ 1வது அதிகாரத்தையும் 21வது அதிகாரத்தை நம்ம கம்பேர் பண்ணுவோம். 2வது பாத்தீங்கன்னா ரூபமும் சாயலும். நம்ம ஆல்ரெடி இந்த வாரம் கொஞ்சம் பேசிட்டோம். ரூபமும் சாயலும்னா என்ன, அதை எப்படி தர போறார் அப்படிங்கிறத பேசணும். அடுத்து ஏதேன் தோட்டமும் சபையை பேச போறோம். நியாய தீர்ப்பை பேச போறோம். எப்படி சர்ப்பம் கடைசி நாட்கள்ல போக போகுது. இப்பவுமே சர்ப்பத்துக்கு ஒரு சாபத்தை கொடுத்துதான் விட்டாரு. ஆனா கடைசி காலத்துல அந்த சர்ப்பம் எப்படி, அந்த பாம்பாகிய சர்ப்பம், பழைய சாத்தானாகிய அந்த சர்ப்பம் எப்படி நியாயம் தீர்க்கப்பட போற, எல்லாம் கம்பேரிட்டிவ்ல நம்ம ஒவ்வொரு நாளும் தெளிவா படிப்போம். சோ எக்ஸைட்டடா இருக்கும். இந்த சங்கீதத்துல இருக்குது இல்லையா, பரோடா சங்கீதத்துல அவருடைய வசனங்கள் தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டா டேஸ்ட் பண்ண போறோம். கர்த்தர் நம்மளுக்குள்ள நல்ல ஒரு வெளிப்பாடை தருவார். நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இதை பரலோக ஞானத்தை தாங்கப்பா, இது அப்படியே நான் புரிஞ்சுக்கணும், அப்படியே நான் இதை எடுத்துக்கணும். வேத வசனத்தில் நம்ம வல்லுநர்களா மாறணும். அதான் வேதாகம பாடம். கல்லூரி எல்லாம் சும்மா சர்டிபிகேட் எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சர்டிபிகேட் இருந்தா எல்லாம் இந்த நகரத்தை போய் பார்க்கலாம் முடியாது. பட் ஆவிக்குள்ள நான் இன்னும் பரிசுத்தமாக்கப்படும் பொழுதுதான் இப்படி ஒரு ராஜ்யம் இருக்குதா, இப்படி ஒரு நகரம், இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, பணம் கிடைக்காது, மதிப்பு கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. நோவா தாத்தா மாதிரி பைத்தியக்காரன் புலம்பிட்டு இருக்கிறான், மழை வருதான், அழிய போகுதான், உலகம் வருதான் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு சரியான ஒரு காரியம். இதை பிடித்து கொள்ளுவோம். கண்டிப்பா நிச்சயமா கர்த்தர் இந்த நாட்களை நம்மளை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பாராக. ஆமே. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரங்கள்ல வர எப்பெல்லாம் நம்ம நேரம் கிடைக்குதோ, இந்த காலேஜ் இப்படிதான் இல்லை, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் நம்ம இதை ஸ்டடிஸ் பண்ணிக்குவோம். சரியா? மோஸ்ட்லி தேர்ஸ்டே இப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கிறோமா, இமீடியட்லி நம்ம அதை பைபிள ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 மணி 9 மணி 1 மணி நேரம் நம்ம பண்ணுவோம். இப்ப நம்ம சாட்டர்டே ஃப்ரீயா இருக்கிறோமா, இப்ப எல்லாரும் டியூட்டி இல்ல, மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா காலேஜ்ல வரக்கூடிய எல்லாருக்குமே யாருடைய டியூட்டியை பேஸ் பண்ணி, இப்ப மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்போ வினிதாவுக்கு ஷிஃப்ட் டியூட்டி, வேற எல்லாருமே பரவாயில்ல, ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். அதனால அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து நேரம் கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் இந்த வேதத்தை தெளிவா நம்ம கத்துட்டே இருப்போம். போக போக எவ்வளவு வேகமா கத்துக்கணுமோ நிறைய ஆழமா கத்து இந்த பைபிள் ஸ்டடி கண்டினியூஸா இயங்கிட்டே இருக்கும். எனி டைம் யூ கேன் கால் மீ 24/7. எனி டைம் என்னோட நம்பரை நீங்க கால் பண்ணலாம். என்ன டவுட்னாலும் கேட்கலாம். எல்லா மாசமும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த அசைன்மெண்ட்டை நீங்க எழுதி நீங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கான எல்லா காரியம் இருக்கும். அட்டெண்டன்ஸ் கண்டிப்பா தேவை. அட்டெண்டன்ஸ் உங்களுக்கு தெரியாமலே நாங்க அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருப்போம். யாரெல்லாம் வாரீங்க உட்காந்துருக்கீங்க அட்டெண்டன்ஸ் தெரியும். மோஸ்ட்லி எல்லாரும் வீடியோ ஆன் பண்ற மாதிரி வாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு அப்பதான் புரியும், உங்களுடைய பார்வையை வச்சு எனக்கு தெரியும் நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களா, அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா, உங்களுக்குள்ள சந்தேகம் இருக்குதா இல்லையா, அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ள முடியும். அதனால அந்த 1 மணி நேரம் நல்ல ஒரு இடத்துல உட்காந்து டேபிள்ல மொபைலையோ லேப்டாப்பையோ வச்சு நல்ல ஃபுல் வியூவில் அப்படி உட்காந்துருங்க. நல்ல நோட்டை எடுத்து பக்கத்துல வச்சுருங்க, நல்ல எழுதுங்க. டைம் கிடைக்கணும்னு இந்த வார்த்தைகள்லாம் வாசித்து பாருங்க. நான் சொல்றதெல்லாம் பிளைண்டா நம்பிடாதுங்க. ஓ சமுத்திரம் இல்லையா, தண்ணி இல்லையா, சூரியன், அதெல்லாம் நீங்க நம்பிடாதுங்க. வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, ரீட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்தை அதை எழுதுங்க. நல்ல ஒரு பெரிய நோட் புக்கா வச்சுடுங்க. கண்டிப்பா
நீங்க படிச்ச சப்ஜெக்ட், நீங்க வேலை பார்க்கறதுக்காக நீங்க படிச்சது, இந்த சர்டிபிகேஷன், அந்த அப்டேஷன் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இதுல நீங்க எழுத போற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கிரீடம் உங்களுக்கு பரலோகத்துல காத்துட்டு இருக்குது. ஏன்னா நீங்க எழுதுறது எல்லாமே ஜீவன் உள்ள வார்த்தைகள். நம்ம நிறைய பி சர்டிஃபிகேட் வச்சிருப்போம், எம்ஏ வச்சிருப்போம், நிறைய மாஸ்டர்ஸ், பிஹெச்டி எல்லாம் வச்சிருப்போம். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. போன நேரம் ஒன்னும் யூஸ்லெஸ். ஆனா இப்ப நம்ம எழுத போறோம் இல்லையா, இதுதான் நம்மளோட வாழ்க்கையினுடைய தலையெழுத்து, சரித்திரம். இதுதான் நம்மளோட வாழ்க்கையை எழுத போறோம். இதுல நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு வசனம், நீங்க பெண்ணை வச்சு நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு வசனமும் வார்த்தையும் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். நீங்க இடங்கொள்ளாம போக மட்டும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. இப்ப நான் வந்து சபையில ஆஸ்வாதம் சொல்லல அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுவதற்கு நம்ம சொல்லி தர்றோம். நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உலகத்துல உள்ளதெல்லாம் கூட அடிஷனலா வந்துடும். நம்ம போய் தேட வேண்டாம். அதுக்கு போய் உன்னை ஆஸ்வதிப்பாரு, உனக்கு அதை தருவார், இது தருவார்னு சொல்ல வேண்டாம். அதுக்கல்ல, நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நன்மையும் கிருபையும் என்னை தொடர ஆரம்பிச்சிடும். அது கூட என்ன நடத்திருப்பாரு. அதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு சப்ஜெக்ட், செப்பரேட்டா ஒரு பாயிண்ட் தேவையில்லை. நான் எதை தேடுனா அது கிடைக்கும். இப்ப பாருங்க, ஒரு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருக்குன்னா நீங்க ரெண்டையும் வாங்கலாம். ஒன்னு நீ வாங்கிட்டா அடுத்தது அவங்க கேட்கவே மாட்டாங்க, உனக்கு ஃப்ரீ தான், அதுக்கு நீ பே பண்ண வேண்டாம், நீயே கொடுக்கணும் வாங்க மாட்டாங்க. அது மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கூட வர்றது எல்லாத்தையும் கத்தர் இலவசமா நமக்கு தருவா. நிச்சயமா கிருபை செய்வார், அப்படியே நடத்துவார். உங்களை ஒரு எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல நான் பிளஸ் பண்றேன், நான் ஜெபிக்கிறேன். கண்டிப்பா சாலமோனு கொடுத்த அந்த ஆவிக்குரிய ஞானத்தை கத்தர் உங்க ஒவ்வொரு தலை மீது வைப்பாராக. கண்டிப்பா நம்ம இதை முன்னோக்கி எடுத்துட்டு போவோம். தெரிந்தவர்களுக்கு நீங்க சொல்லுங்க, யாராவது வந்து விருப்பப்படுறாங்க, கலந்து கொள்ளணும் அப்படி விருப்பப்படுறாங்கன்னா இந்த ஒரு வார டைம் நம்ம கொடுப்போம். ஏப்ரல் மாசத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் வந்து ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்படி போது இன்னும் அதிகமா நமக்கு உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்தியால நீங்க உங்க சபைகளிலேயோ இப்ப யாரையும் கம்பல் பண்ணாதுங்க. ஒரு வேதாகம கல்லூரி இருக்குது, நாங்க கத்துக்கிறோம், நீங்க தான் சாட்சி. அதுக்கு இந்த வார்த்தையை நாங்க இப்படி கத்துக்கிறோம், இது சப்ஜெக்ட் வைஸ் கிடையாது, ஒன்லி வேத பாடத்தின் அடிப்படையில் நம்ம கத்துக்கிறோம், ஒவ்வொரு வசனம் பை வசனமா நம்ம படிக்கிறோம். இதுல யாராவது விருப்பம் இருந்துன்னா நீங்க கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஃபீஸ் அப்படி எதுவுமே நம்ம வாங்குறது கிடையாது. அவங்க எதை மந்த்லி வந்து ஒருவேளை இந்த ஊழியத்துக்காக ஏதாவது உதவி செய்ய விரும்புறாங்கன்னா ஒரு 500 1000 வாட் எவர் இட் மேபி, எதை கொடுக்க விரும்புறாங்களோ அவங்க கொடுக்கட்டும். அதே மாதிரி நமக்கும் அப்படிதான். நம்ம காலேஜ்ல இங்க வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் வந்து ஒரு 50 ரியால் கலெக்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் வந்து 50 ரியால் கலெக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்குவோம். ஏன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பண்ணுவோம். அதை நீங்க உங்களுக்கு எப்ப முடியுமோ நீங்க அப்ப தாங்க, அது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பண்றோம். அதுக்கு பிறகு மந்த்லி வந்து நம்ம எந்த அமௌண்ட்டும் நம்ம என்ன செய்யாது நம்ம இருக்கட்டும். ஏன்னா எனக்கு எதுவும் வேண்டாம், இலவசமா பெற்றோம், இலவசமா கொடுப்போம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம சர்ச்சில் வந்து ரூம் எடுக்கக்கூடிய நேரம் அந்த ரூமுக்கு வந்து சில நேரம் 100 ரியால் 200 ரியால் வந்து நம்ம 2 பே பண்ணணும். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சர்ச்சில் யூஸ் பண்ணக்கூடிய அதே ஆஃபரிங் பாக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பைபிள் காலேஜுக்கு நம்ம வச்சிருவோம். உங்களை மனசுல கத்தர் ஏவனா அப்படின்னா மாசத்துல ஒரு தடவை நீ உங்களால முடிஞ்சதை அந்த காணிக்கை பட்டியல போடுறங்க. அதை நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி அந்த நம்ம பைபிள் காலேஜுக்கு ரெண்டுக்கு அந்த பில்டிங் இவன் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் 2க்கு எடுக்கணும். மினிமம் 1 மணி நேரத்துக்கு 100 ரியால் 200 ரியால் கேட்பாங்க. அப்ப அது வந்து மாசத்துக்கு நம்ம வந்து கொடுத்து எடுக்கணும்னா உங்க எல்லாரும் தெரியும், நானும் வந்து இப்போ சர்ச்சையும் இருக்கனால வேலைக்கு போறதுனால அப்படி போயிட்டு இருக்கனால எனக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் செய்ய முடியுமா எனக்கு தெரியல. பட் எனக்கு நான் எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. கர்த்தர் ஃப்ரீயா தந்தா நான் ஃப்ரீயா பண்றேன். பட் நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பா 2 பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால உங்க மனசுல இது கம்பல்சரி கிடையாது. உங்க மனசுல கர்த்தர் ஏவுவார் அப்படின்னா நம்ம சர்ச்சில் மாசத்துக்கு வந்து ஒரு தடவை அந்த பைபிள் காலேஜ் நடத்தினா நம்ம ஆஃபரிங் பாக்ஸை வச்சுட்டு நம்ம பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நீங்க என் கைகளை ஒரு கவர்ல போட்டு நீங்க பேரை எழுதி நீங்க என் கையில தந்தாலும் போதும். அந்த முழு மனத்தையும் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா அந்த சர்ச்சோட 2க்கு பயன்படுத்துவோம். இப்ப சாட்டர்டே நம்ம வந்து அங்க மாசத்துக்கு ஒரு சாட்டர்டே நம்ம பைபிள் காலேஜ் நடத்துவோம் இல்லையா, அவ கண்டிப்பா 10 மணில இருந்து 1 மணி நேரம் நடத்துவோம். அப்ப நம்ம லஞ்சும் தேவை, லஞ்சு நம்ம அரேஞ்ச் பண்ணணும், ஃபுட் அரேஞ்ச் பண்ணணும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன தேவைகள் இந்த கல்லூரிக்கு இருக்கிறதே தவிர இங்க டீச் பண்ற எனக்கு நான் எதுக்கும் எடுத்துக்கிறதும் கிடையாது, இந்த மாதிரி கிடையாது. ஒன்லி ஊழியத்துக்காக மட்டும்தான் நம்ம விதைக்கிறோம். கண்டிப்பா கத்துறதை பெருக பண்ணுவான்னு விசுவாசிக்கிறேன். இவ்வளவுதான் இதோட சார்ஜஸ். இந்தியாலே அது மாதிரி அப்படிதான். மாசம் வந்து அவங்களால எது முடியுமோ என்ன முடியுமோ அது மட்டும், யார்கிட்டையும் இவ்வளவு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. மேபி அவங்க 200 300 500 அவங்க என்ன கத்துற மனசுல இந்த ஊழியத்துக்கு உதவி பண்ணுவதற்கு ஏவுகிறாரோ அப்படி. ஏன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம இப்ப வந்து இந்தியால இருந்து ஏதாவது ஒரு பாஸ்டர்ஸ் ஒரு மிஷனரிஸ் வந்து வருவாங்க, இடைக்கடை வந்து கொஞ்சம் நம்ம லைவ் சாம்பிள் கொடுப்போம். சரி, வரக்கூடியவங்களுக்கு ஒரு 1000 2000 ஒரு இதுக்கு நம்ம காணியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணம் அதுக்காக பயன்படுத்தப்படுமே தவிர அதை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நிறைவாக என்னை ஆஸ்வதிச்சிருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் போஷிக்கிறார். இதனால எந்த ஹிடன் சார்ஜஸும் எந்த இதுவுமே கிடையாது. அதனால பணத்தை பற்றி எதை பற்றியுமே நீங்க கவலைப்படாதுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சா, இது கம்பல்சரி இல்லை, இல்லைன்னா கர்த்தர் நடத்துவார். அப்படி இருந்தா மட்டும் மாசத்துக்கு ஒரு நாள் நம்ம என்ன பண்றோம் அதை கலெக்ட் பண்ணி அந்த 2க்காகவும் நம்முடைய ஃபுட்டுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுவோம். ஓகேவா?
இது ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம், எனக்கு நீங்க கேட்டுக்கலாம். கத்தர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை 6 மணில இருந்து 8 மணி வரை நம்ம இந்தியால இந்த சப்ஜெக்டை வந்து இப்படிதான் நம்ம டீச் பண்ண போறோம். ஆனா கடைசியில் நம்ம கிராஜுவேஷன் கத்தால இருக்கு. 3 வருஷம் முடிஞ்சோன்னா கரெக்டா ஒரு பிடிகேஜி சர்டிஃபிகேட் நம்ம கிராஜுவேஷன் இங்க நடக்கும். நல்லா அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் தான் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் தாண்டி நமக்கு நல்ல வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில எழும்ப ஆரம்பிக்கும். உங்களையும் கத்தரின் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிப்பார். உங்களுக்குள்ளே பெரிய மாற்றங்களை கத்தர் உண்டு பண்ணுவார். வேத அறிவில வளரும்படியான பெரிய கிருபை தருவார். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்குதா காலேஜ் பத்தி? மகேஷன் ஏதாவது டவுட் இருக்கானா? இல்லைங்க. ஓகே தானே, எல்லாம் ஃபைன் தானே? ஜோட் ஓகே. வினிதாமா? இல்ல. மணி ஓகே. டேட்டானா எல்லாம் ஃபைன். அப்புறம் ஜான் பிரதர் அண்ட் சுவாசினி சிஸ்டர் ஓகேவா? அது ஓகே பாஸ்டர். அது ஒண்ணும் இல்லை, இந்த மொபைல் இந்த சார்ஜ் இல்லாம கட் ஆயிருச்சு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே பாஸ்டர். எல்லாம் ஓகே தானா? ஃபைன் தானே? ஆமா. பிரோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிங்க. கர்த்தர் கண்டிப்பா நம்ம தொடர்ந்து நம்ம இதை ஆசிரியப்பாங்க. ஜெபித்து முடிக்கலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, ஆஸ்வதிக்கப்பட்டதா நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே. மட்டுமாய் கர்த்தர் எங்களால் ஒருமித்து கூடி சேர்த்து ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும்படி எனக்கு கிருபை தந்தி ஸ்தோத்திரம். இந்த பைபிள் காலேஜ்ல ஓப்பன் செரமனிக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, அன்பு தாயாரை கொண்டு வந்து இதை ஜெபித்து ஆரம்பிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் நிறைவா எங்களோட கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய கற்றுக் கொடுக்குறோம். பரலோகத்தின் ஞானத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி பாதுகாத்து வழி நடத்துங்க. நாங்கள் கர்த்தருக்குள்ள இன்னும் ஆஸ்வதிக்கப்பட கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் தருவீராக. அந்த ஞானத்தையும் புத்தியும் தருவீராக. தேவையெல்லாம் சந்திங்க. இந்த இரவை கர்த்தர் ஆஸ்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய கருத்தை முற்றுமாக போடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். சகல துதிக்க நன்மை எல்லாம் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நான் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை பிரைஸ் காட். ஹல்லேலூயா. thank you so much. என்னை மட்டும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, மன்னித்துக் கொள்ளுங்கள். அடுத்த கிளாஸ் நம்ம முடிச்சிடலாம். நம்ம கண்டிப்பா. Thank you pastor. சரியா? பிரைஸ் லார்ட். மைஸ்டர் thank you. மணிகண்டா thank you மா. பிரைஸ் லார்ட். வினிதா thank you. Thank you pastor. பிரைஸ் லார்ட். ஓகே. ஜானனா thank you னா.